ஒரு ஹோல் சிட்டிய கவர் பண்ற மாரி ஒரு பெரிய கிறிஸ்டல் பால் காட்டுறாங்க. அது சிட்டிய கார்ட் பண்ணி வெளிய இருந்து உள்ள எந்த கலாமிட்டியும் வராத மாரி தடுத்து நிப்பாட்டி இருக்கு. அதுவும் இல்லாம அந்த குளோப சுத்தி இருக்க மத்த சிட்டிய பார்த்தோம்னா, ஒரு மாரி சிவப்பு கலர்ல வேர் வந்து அந்த ஊர் முழுக்க பரவி, அந்த ஊரையே ஒரு மாரி கண்றாவியா மாத்தி வச்சிருக்கு. அந்த இடத்துக்கு யாரு வரான்னா, விர்கோவோட சர்ச் ஸ்குவாட் வராங்க. அந்த இடமே கெட்ட ஸ்மெல் அடிக்குது. அதுவும் இல்லாம அந்த சர்ச் ஸ்குவாடு அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, லீஜியான் ரீசென்ட்டா போய் அந்த 10,000 லேக் ஆக்டோபஸ கொன்றுப்பார் இல்லையா? அத பத்தி தான் பேசிக்கிறாங்க. அதுவும் வேல நேரத்தில வந்து இப்படி பேசிக்கிறாங்க. அவங்களோட கேப்டன் இத பார்த்துட்டு, "வேல நேரத்தில வந்து இப்படி தான் கதை பேசிக்கிருப்பீங்களா? இது எப்ப நம்மளோட மாறலாச்சு? ஒழுங்கா வேலையில கருத்தா இருங்க" அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. உடனே எல்லாரும் "எஸ் மேம்" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் விர்கோவோட சர்ச் ஸ்குவாட் கேப்டன். அதுவும் இல்லாம இன்னொன்னையும் சொல்றாங்க. நாம ஒண்ணும் இங்க சும்மா வரல. நம்மளுக்கு முன்னாடி இங்க சர்ச் பண்ண வந்த நம்மளோட ஆளுகள தேடி தான் வந்திருக்கோம். கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெட் மிஸ்ட் வேற நம்ம கண்ண மறைக்குது. நாம எங்க வரோம், என்ன பண்றோம்னு எதுவுமே கவனிக்க முடியல. ஸோ அது வேற பிரச்சனையா இருக்கு. அப்படின்னு சொல்லிக்கு இருக்கப்பயே, எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க. யாராச்சும் உதவி பண்ணுங்களேன். யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப், ஹெல்ப் அப்படின்னு ஒரு வாய்ஸஸ் கேக்குது. நெறைய பேர் யாரோ ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. அந்த வாய்ஸஸ் எல்லாமே அந்த சிவப்பு புகை வெளிய வர இடத்துல இருந்து தான் வருது. அந்த கேப்டன் நான் லீட் பண்றேன். என்னைய ஃபாலோ பண்ணிட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்றாங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த வாய்ஸ் வர இடத்த பார்த்து. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. யாராச்சும் இல்லையா? ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு வலிக்குது. கம் ஆன். யார் அது? எங்க இருக்கீங்க? ச்சே! இந்த வாய்ஸ் எல்லாம் எக்கோ அடிக்குது இந்த ஊர் முழுக்க. எங்கருந்து வாய்ஸ் வருதுன்னு என்னால குறிப்பிட்டு சொல்லவே முடியல. அதுவும் இல்லாம சொல்லி வச்ச மாரி ஒரே மாரி எக்கோ அடிக்குது. எல்லாரும் நில்லுங்க. என்னடான்னு பார்த்தா கேப்டன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அவங்களோட கூட்டாளிகள் யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க போனீங்க? நான் கேட்கிறேன்ல. எல்லாரும் எங்க இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அப்போதைக்கு உறைய வைக்கிற மாரி ஒரு காத்து வீசுது சிவப்பு புகையிலிருந்து. யாராச்சும் இருக்கீங்களா? எங்களை காப்பாத்துங்க. Save me, please. Help me. Help me. Save me. Please காப்பாத்துங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹியூ ஆர்டர்ஸோட வீட காட்டுறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம லீஜெண்ட் ஹாயா உட்காந்து தனக்கு புதுசா கிடைச்ச அந்த பைபிள் ஒஃபிஸ்கஸோட பைபிள தான் பார்த்துக்கிருப்பாரு. அதுவும் இல்லாம அவர பத்தின நியூஸ் தான் ஊர் முழுக்க பேசிக்கிருப்பாங்க. அத பார்த்துட்டு லீஜியான் என்னடா ஒரு 2, 3 ஆக்டோபஸ கொன்னதுக்காடா இப்படி பேசிக்கிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிருக்காரு. அதுவும் இல்லாம பைபிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, லீஜியன் பண்ற எல்லா அச்சீவ்மென்ட்ஸ் அண்ட் வீர தீர சாகசங்கள் எல்லாமே அந்த பைபிள்ல குறிப்பிடப்படும். அப்போதைக்கு நியூ விண்டோ பாப்பப் ஆகுது. ட்ரையல் 6 அப்புறம் அப்கிரேடட் ஸ்கில் 1 அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டுது. அதுல லீஜியான் ட்ரையல் 6ங்கிற ஆப்ஷன பிரஸ் பண்றாரு. நீங்க காட் த்ரோன் லெவல் 10 ரீச் பண்ணிட்டீங்க. சோ நீங்க 3 ட்ரையல்ஸ இப்ப ஃபினிஷ் பண்ணியாகணும். இந்த ட்ரையல்ஸ ஃபினிஷ் பண்ணினா உங்களோட பிசிக்கல் எபிலிட்டி இன்கிரீஸ் ஆகும். உங்களுக்கு ஒஃபிஸ்கஸோட டிவைன் ரெலிக் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரிவார்ட் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு நெறைய ஆப்ஷன் காட்டுது. இத நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் முடிக்கணும். இந்த டைம்க்குள்ள முடிக்காட்டினா உங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் பெனால்டி நடக்கும் அப்படின்னும் ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. இது எல்லாத்தையும் லீஜியான் கவனிக்கிறாரு. 3 ட்ரையல்ல ஃபர்ஸ்ட் ட்ரையல் என்னன்னா, ட்ரையல் ஆஃப் ஸ்ட்ரென்த். அதுல வந்து காட் ஈட்டிங் மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கலாமிட்டிய லீஜியான் காலி பண்ணணுமா. அப்போதைக்கு லீஜியானால ஃபைட்டர் இன்ஸ்டிங்க்ட்ட யூஸ் பண்ண முடியாதாம். மத்த 2 ட்ரையல் என்னன்னா, ரெக்கார்டர்ங்கிற ஒரு விஷயத்த ஆப்டைன் பண்ணி, அதுல ஒஃபிஸோட அச்சீவ்மென்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுமா. 3வது ட்ரையல் என்னன்னா, ஒரு ஹியூமன லீஜியான் தன்னோட டெம்ப்ளார் அதாவது டிசைபிளா தேர்ந்தெடுக்கணுமா.
அந்த டிசைபிள் வந்து 100% ஒஃபிசஸ்க்கு மேல நம்பிக்கைக்குரியவனா இருக்கணுமா. அவனோட நம்பிக்கை குறையப்பட்டாலோ, இல்ல குறைஞ்ச ஒரு டிசைபிள அவரு தேர்ந்தெடுத்தாலோ, ஒஃபிசஸ்க்கு தான் பாதிப்பு ஏற்படும். ரெக்கார்டர்னா என்னது? அதுவும் இல்லாம நான் எங்க போய் எனக்கு டெம்ப்ளார சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு லீஜியான் யோசித்துக்கு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷனை பிரஸ் பண்றாரு. அப்கிரேட் ஸ்கில் 1 அதை பிரஸ் பண்ணனையுமே லீஜியானோட ஃபிக்ஸேட்டிங் ஐ ஆஃப் காட்ங்கிற ஸ்கில் லெவலப் ஆகுது. ஓ! 2 பேரும் அப்படியே நில்லுங்க. என்னைய பாருங்க அப்படின்னு சொல்லி லீஜியான் சொல்றாரு. அப்போதைக்கு அவரோட ஃபிக்ஸேட்டிங் ஐ ஆஃப் காட்ங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்றாரு. அதுல பார்த்தோம்னா ஒரு பர்சனோட அவங்க வச்சிருக்க கடவுளோட நம்பிக்கை அந்த ஃபிக்ஸேட்டிங் ஐ ஆஃப் காட்ங்கிற ஸ்கில்ல ஷோ அப் ஆகும். அவங்கள எவ்வளோ பர்சன்ட் அவங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண் முன்னாடி ஷோ ஆகுது. நீங்க உங்களுக்கு டெம்ப்ளார் சூஸ் பண்றப்ப உங்களோட டெம்ப்ளாரோட ஃபெய்த் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு விண்டோ பாப்பப் ஆகுது. லீஜியான் இனிமே டெம்ப்ளாரை சூஸ் பண்றப்ப நான் பார்த்து தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு தனக்கு தானே யோசிக்கிறாரு. சரி எனக்கு டெம்ப்ளார் 100% ஃபெய்த் லெவல் இருக்க மாதிரி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா சுங்ஜே, ஹியூகா, அதுக்கப்புறம் ஹியூகா அட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறாரு. இவங்கள பிடிச்சா போதும் எனக்கு ஃப்ரீயா நியூ டெம்ப்ளார் கிடைப்பாங்க ஊசியில அப்படின்னு சொல்லி லீஜியான் எங்க அந்த 3 பேரும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த செக்ரட்டரி சொல்றா அவங்க 3 பேரும் காலையிலேயே சீக்கிரமா எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. ஓ அப்படியா, அப்ப நான் அப்புறமேட்டு அவங்கள பாத்துக்கிறேன். சரி நான் இதை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட மொபைலை எடுத்து பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா ஜின் மியூங் அப்படின்னு ஒரு நேம் போட்டிருக்கு. யாருன்னா அந்த கடைக்காரன். அந்த கடைக்காரன் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. காப்பாத்துங்க ப்ளீஸ், சேவ் மீ, நான் சாக மாட்டேன், என்னை யாரும் காப்பாத்துங்களேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ். சுஞ்சே, அம்மா சொல்றதை கேட்கணும் சரியா? இந்த காருக்குள்ளேயே இருக்கணும். அப்பா வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ வெளியவே வரக்கூடாது. ஹைட் அண்ட் சீக் விளாட்றதா நினச்சிக்கோ. அப்பா வந்து எல்லா மான்ஸ்டரையும் கவனிச்சுட்டு உன்னைய பார்த்துக்குவாரு. அது வரைக்கும் நீ வெளியவே வரக்கூடாது சரியா? அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணு. சமத்தா காருக்குள்ளேயே தைரியமா இருப்பேனே. அம்மா! அப்போதைக்கு சுஞ்சயோட கையை பிடிச்சி யாரோ சமாதானப்படுத்துறாங்க. யாருன்னு பார்த்தா ஹியூகா தான் சமாதானப்படுத்துறா. ஆஹா, இவளை பார்த்தீங்களா? திடீர்னு பார்த்தா பேடாஸா ட்ரெஸ் பண்ணிட்டு பயங்கரமா சண்டை போடுறா. திடீர்னு பார்த்தா அடக்குடக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹோம்லியா இருக்கா. இது மாதிரி ஒரு பொண்ணு தான் நம்மள மாதிரி ஆளுகளுக்குலாம் வேணும். என்ன சுஞ்சய் ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்ப போல, நல்லா தானே இருக்க அப்படின்னு ஹியூகா ஆட்டர்ஸ் சுஞ்சயை பத்தி கேட்கிறாரு. ஹியூகா சொல்றா அந்த டிவைன் பனிஷ்மெண்ட் ஜெமினி காடஸோட பனிஷ்மெண்ட் இன்னும் உன்னை விட்டு போகலன்னு நினைக்கிறேன். அதுவா தான் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸா இரு அப்படின்றா. சுஞ்சய் சொல்றான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அம்மாவை ரொம்ப நாள் கழிச்சு போய் மீட் பண்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன், அவ்வளவுதான், நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சுஞ்சய் சொல்றான். குறுகுறுன்னு சுஞ்சயை பார்த்த ஹியூகாவுக்கு திடீர்னு ஒண்ணு ஞாபகம் வருது. அவ பாக்கெட்ல இருந்து ஒண்ணு எடுத்தரா. என்னன்னு பார்த்தா ஒரு பிரேஸ்லெட்டை சுஞ்சய்க்கு கொடுக்குறா. இந்த பிரேஸ்லெட் தானே நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த சுஞ்சய், இந்தா வச்சுக்க, உன்னோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு நான் அட்வான்ஸா இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. உடனே சுஞ்சய் பார்த்துட்டு உண்மையிலே அக்கா இதை தாங்க நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிருந்தேன், இது என்ன பொருள்னா சுஞ்சயோட ஜெமினி அந்த மேஜிக் பவர்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த மேஜிக் பிரேஸ்லெட். அதைத்தான் யூகா தன்னோட அப்பாவோட பவரை யூஸ் பண்ணி வாங்கி சுஞ்சய்க்கு கொடுத்துருக்கா. ஒவ்வொரு உன்னோட பிறந்த நாளுக்கும் இருள் அடிச்ச மாதிரி போய் அம்மாவை பார்த்தேன்னா நல்லாவா இருக்கும், சேரப் அப்படின்னு சொல்லி ஹியூகா சுஞ்சவை சேரப் பண்றா. இதெல்லாம் கேட்ட ஹியூகா ஆட்டர்ஸ் நர்வஸ் ஆகி காரோட ஸ்டீரிங் வீல முறுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜியான் சீவுங்கிற ஒரு பேஷண்டோட ரூமை காட்டுறாங்க. அங்க யார் இருக்கானா நம்ம சுஞ்சவும் ஹியூகாவும் தான் இருக்காங்க. அம்மா நீங்க அங்கிளை வந்து பார்த்தே ஆகணும், அவரு செம்ம கூலா இருக்காரு, பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, அவரை உங்களால பார்க்க முடியாதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா, சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசுறா. அப்போதைக்கு தான் அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தோம்னா பெட்டில் படுத்த படுக்கையா நடபணமா கிடக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஹியூ ஆட்டர்ஸ் வெளியே நின்று கேட்டுக்கிருக்காரு. அவரால் உள்ள வர முடியல, ஏன்னா அவரு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போதைக்கு அவருக்கு ஏதோ ஒரு கால் வருது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், அதனால நான் இன்னைக்கு வேலை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா உங்கள்ட்ட இருந்து கால் வந்தனால தான் நான் எடுத்தேன். யூரோப்பியன் யூனியனே எனக்கு டைரக்டா கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னது கலாமிட்டி சப்ஜுகேஷனா? அந்த வெஸ்டர்ன் டாம் அது விர்கோவோட கண்ட்ரோல்ல இருக்க ஏரியா தானே, நான் எதுக்கு வரணும்? இது சாதாரண கலாமிட்டியா இருந்தா உங்களுக்கு நாங்க கால் பண்ணிருக்க மாட்டோம் ஹியூ ஆட்டர்ஸ். விர்கோவோட அந்த கலாமிட்டியை சப்ஜுகேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதே கலாமிட்டி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ஹியூ ஆட்டர்ஸ். தி பிளட் மிஸ்ட் திரும்பி வந்துருச்சு.
என்ன நேரம்டா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன், இப்படி மழை பெய்யுது. அதுவும் இல்லாமல் சுஞ்சேட்ட லீஜியான் தன்னோட டெம்ப்ளார் ஆகுறியான்னு கேட்டிருப்பாரு. ஆனால் சுஞ்சே சாரி அங்கிள், அது ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்னு சொல்லி சுஞ்சே ரிப்ளை பண்ணியிருப்பான். அப்போ தான் லீஜியானுக்கு தெரிய வரும் இன்னும் சுஞ்சேவை பற்றி நிறைய விஷயம் அவருக்கு தெரிலன்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து சுஞ்சேவுக்கு பர்த்டே, பட் அவருக்கு தெரியலை. அவரோட செக்ரட்டரி சொல்லி தான் அவருக்கே தெரிய வந்துச்சு. இவங்க எல்லாருமே என்கிட்ட இருந்து எதையோ மறைக்க பார்க்குறாங்க, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்ன சார், ஏதாவது ஆச்சா? ரொம்ப ஆழ்ந்து யோசித்துக்கு இருக்கீங்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம் சார், மீண்டும் சிந்தித்ததில் சந்தோஷம் அப்படின்னு யாரையோ காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா கடைக்காரன். சாரி சார், உங்களை ரொம்ப தூரம் வர வச்சிட்டேன், நான் தான் உங்களே தேடி வந்திருக்கணும் அப்படின்னு கடைக்காரன் சொல்கிறான். ஆனால் லீஜியான் சொல்கிறாரு, இல்லை இல்லை அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. என்னன்னு பார்த்தா லீஜியான் ரெலிக்வினோட டெலபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி டக்குன்னு இங்கே வந்திருப்பாரு. எங்கே இருக்காங்கன்னா இப்போ யூரோப்பியன் காண்டினென்ட். எனக்கு தெரியும் இந்த காண்டினென்ட் முழுக்க விர்கோவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு, ஆனால் எங்கே பார்த்தாலும் விர்கோ தான் இருக்குது, ஏன் என்னாச்சு அப்படின்னு லீஜியான் கடைக்காரன்ட்ட கேட்குறாரு. ஆமாம், இதுக்கு முன்னாடி யூரோப் காண்டினென்ட் முழுக்க ரிலிஜியன் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோலி காட்ஸ் அப்புறம் டிவைன்ஸ் எல்லாரும் தோன்றதுக்கு அப்புறம் யூரோப்பியன் காண்டினென்ட்டே விர்கோ கைக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா விர்கோவோட ஒரு பெரிய செக்ட் இங்கே ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அப்படியே முழுக்க முழுக்க யூரோப்பியன் காண்டினென்ட்டே விர்கோவோட கைக்குள்ளே வந்துருச்சு. விர்கோவை தான் இப்போ முதன்மையாக கொண்டு இந்த காண்டினென்ட் செயல்படுது அப்படின்னு கடைக்காரே சொல்கிறான். காண்டினென்ட்ல மிஞ்சி இருக்க பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த பெரிய டோம், அதாவது இந்த பெரிய பால் போன்ற கவசம் தான். இது விர்கோவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கடைக்காரே சொல்கிறான். ஓ அப்படியா, விர்கோவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிற, ஆனால் விர்கோ மேலே வச்சிருக்க ஓ நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னு லீஜியான் தன்னோட ஃபிக்ஸ்டு ஐயை யூஸ் பண்ணுறாரு. பார்த்தா கடைக்காரனோட அந்த விர்கோ மேலே இருந்த ஃபெய்த்து குறைஞ்சிருக்கிறது தெரிய வருது. இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா உன்னோட செக்டை பற்றி தான் பேச போகிறோம் கரெக்டா அப்படின்னு லீஜியான் சொல்கிறப்ப கடைக்காரன் ஷாக் ஆயிடுறான். எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? உங்கள்கிட்டருந்து எதுவுமே வரைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன் ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். அந்த மேஜிக்கு ஒரு வாட்டர் பேரியர் மாதிரி உருவாகுது. இது என்ன பேரியர்னா, உள்ளே பேசுகிறது வெளியே சவுண்டு போகாது, வெளியே பேசுகிற சவுண்டு உள்ளே கேட்காது. சரி, விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் என்கிட்ட விசாரிக்க கொடுத்த இந்த டேகர் 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை முதுகில் குத்துட்டேன். இதே டேகர், இதோட ஃப்ரேக்மெண்ட் மெமரிஸ் எல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ரிசர்ச் பண்ணதில் எனக்கு தெரிய வந்த உண்மை என்னென்னா, நான் யார் கூட இப்போ அஃபிலியேட்டாக இருக்கேனோ விர்கோ செயின்ட் கெவின் அசார் தான் இதுக்கு பின்னாடி காரணம்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹியூ ஆர்டர்ஸோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே லீஜியான் இங்கே பார்த்துக்க, சுஞ்சே இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் என்னோட டெம்ப்ளாராக மறுக்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறான். அவன் பாஸ்டில் என்னமோ நடந்திருக்கு. அவன் இவ்வளோ பிரச்சனையை சந்ததுக்கப்புறம் இன்னும் ஜெமினிலே இருக்க நினைக்கிறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது. அதை நீ தான் எனக்கு விசாரித்து சொல்லணும். அதுவும் இல்லாமல் ரெக்கார்டர் என்னங்கிறதும் எனக்கு நீ தான் விசாரித்து சொல்லணும் அப்படின்னு லீஜியான் லெலிக்யூனுக்கு ஆர்டர் போட்டு கிளம்புறாரு. ஆனால் லெலிக்யூவின் கேம் விளாண்டுக்கு இருக்குது. ரெக்கார்டர் என்னங்கிறத நான் யாங்வே இல்லாட்டினா ஹெய்ஜிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சுஞ்சேவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு லெலிக்யூன் யோசித்துக்கு இருக்கப்ப கரெக்டாக சுஞ்சேவே வாண்டடாக வந்து மண்டையை விட்றான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு லெலிக்யூன்ட்ட கேட்குறான். லெலிக்யூனு என்னன்னு கேட்குது. அதுக்கு சுஞ்சே சொல்கிறான், எனக்கு ஜெமினியோட சீக்ரெட் லைப்ரரிக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்றான். என்னான்னு பார்த்தா அந்த லைப்ரரி என்னன்னா, உலகத்தில் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படாத பயங்கரமான மேஜிக் பவர்ஸ் கொண்ட புக்ஸ், கிரிமோர்ஸ், இது மாதிரி நிறையா பைபிள்ஸ் வச்சுருக்க ஒரு சீக்ரெட்டான லைப்ரரி தான் ஜெமினி லைப்ரரி. அந்த லைப்ரரியோட இன்னும் ஆழ்ந்த பகுதிக்கு போனோம்னா அதை விட பயங்கரமான, உலகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட, உலகத்திலே சார்ந்தப்படாத மிக பயங்கரமான புக்ஸ்லாம் இருக்குமா. அதை படிக்க தான், அங்கே இருக்க ஒரு குறிப்பிட்ட புக்கை பற்றி தெரிஞ்சுக்க தான் லெலிக்யூன்ட்ட சுஞ்சே போர்ட்டல் ஓப்பன் பண்ண சொல்கிறான். சுஞ்சேவால் தற்போதைக்கு அந்த லைப்ரரிக்குள்ளே நுழைய முடியாது. ஏன்னா அவன் தன்னோட ஜெமினி பேட்சை விட்டெறிஞ்சிட்டான். அதுவும் இல்லாமல் அவன் ரேங்க் ஏ, ஹை லெவல் ரேங்கால் மட்டும்தான், அதாவது எஸ் அதுக்கு மேலே இருக்க ரேங்க் பீப்புள்ஸால் மட்டும்தான் அந்த லைப்ரரிக்குள்ளே நுழைய முடியும். ஸோ அதனால் லெலிக்யூன்ட்ட அந்த லைப்ரரிக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ண சொல்கிறான். எனக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த லைப்ரரியில் அப்பாற்பட்ட இந்த உலகத்துக்கு சம்மந்தமே இல்லாத நிறைய டேஞ்சரஸான புக்ஸ் இருக்குது. அதில் நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற அதை எனக்கு சொல்லு அப்படின்னு ரெலிக்வின் கேட்குது. அதுக்கு சுங்ஜே பல்ல கடிச்சிட்டு, சரி
நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு தேவையானது என்னன்னா மற்ற உலகத்துல இருக்க சோல்ஸை கால் பண்ற அந்த மேஜிக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சுங்ஜே சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லீ ஜியான் அந்த கடைக்காரன் சொன்னதை பத்தி ஆழ்ந்து யோசித்துக்கு இருப்பாரு. அந்த டேகர் வருஷம் ஏலத்துக்கு போகுமா, அதாவது அதே மாதிரி பவர் கொண்ட அந்த துஷ்ட சக்தி கொண்ட டேகர்ஸ்லாம் நிறைய ஏலத்துக்கு போகுமா. இந்த ஏலத்துக்கு அப்ரைசர் பண்ணது யாருன்னா அந்த கடைக்காரனோட குருஜி தானா. அந்த கடைக்காரனோட குருஜிக்கு இந்த டேகர் பற்றி அந்த அமானுஷ்ய அந்த பவரை பற்றி தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி அந்த டேகரை பற்றி அந்த கடைக்காரனோட குருஜி விசாரிக்க சென்றவன் தானா. விசாரிக்க போனதில் அதே மாதிரி பவர் கொண்ட நிறைய டேகர்ஸ் விர்கோவோட வெப்பன் வால்ட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கானா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கடைக்காரனோட குருஜி அவன் விசாரிக்க சென்ற அதே குருவாலேயே நெஞ்சில் குத்தப்பட்டு மர்மமான முறையில் இறந்து கிடந்தானா. குருவால இருந்து வர அந்த மர்மமான சக்தி, அதுவும் இல்லாமல் இந்த கர்ஸ், இதை பற்றி விசாரிக்க போனவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. குருவால இருந்து வர இந்த அமானுஷ்யமான இந்த சக்தி இந்த கர்ஸ்னால தான் நீங்கள் உங்களோட பவர் எல்லாமே நியூட்ரலஸ் ஆகி பாதாள குழியில் தள்ளப்பட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இந்த டேகர்ஸுக்கு கடவுளோட பவரை வீல் பண்ணுற செயின்ஸ் மட்டும் இல்லை, அந்த கடவுளே கொல்லக்கூடிய சக்தி இந்த குருவாள்களுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் லீ ஜியான் ஆழ்ந்து யோசித்துக்கு இருக்காரு. கர்சன் வந்துட்டா கேன்சர் செயின்ட்டு தான் அதில் தலை சேர்ந்தவன். ஆனால் அவனோட கர்ஸ் எனர்ஜியும் டேகர்லேருந்து வர கர்ஸ் எனர்ஜியும் சிமிலராக இல்லை. அதுவும் இல்லாமல் அவனோட கர்ஸ் எனர்ஜி ஹோலி காட்ஸை அஃபெக்ட் பண்ணாது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இந்த டேகரை யூஸ் பண்ணவே மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் கூட லிங்க் வச்சிருக்கவனா இருக்கணும். ஸோ நாம் இப்போதைக்கு இந்த விர்கோவை பற்றி யோசிக்காமல் ஃபஸ்ட்டு என்னோட ட்ரையலை முடிப்போம், அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு லீ ஜியான் யோசித்துக்கு இருக்காரு. அப்போதைக்கு ட்ரெயிலோட விசில் சத்தம் கேட்குது. கேட்டோடனே ஒரு வழியாக வந்துட்டாங்களா அப்படின்னு லீ ஜியான் சொல்கிறாரு. என்னடான்னு பார்த்தா ஒரு ட்ரெயின் வருது. ட்ரெயின்குள்ளேருந்து நிறைய பேர் இறங்குறாங்க. அவங்கள எல்லாத்தையும் பார்த்தோம்னா மர்மமாக இருக்காங்க. பார்த்தா ஏதோ ஒரு அசாசின்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் பார்த்தா பயங்கரமாக நல்லா கிளவராக இன்டெலிஜென்ஸாக இருக்காங்க. பார்த்தா ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி இருக்காங்க. இவங்களாம் யார் அப்படின்னு எல்லா மக்களும் வியப்படைஞ்சு பார்த்துக்கிருக்காங்க. அப்போதைக்கு அதுலேருந்து ஃபைனலாக ஒரு ஆள் இறங்கி வராரு. லீ ஜியான் சொல்கிறாரு, ஒரு வழியாக வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடான்னு பார்த்தா இவங்களாம் யாருன்னு கேட்டால் ஹியூகோ ஆர்டர்ஸோட ப்ரொஃபஷனல் சாகிட்டாரஸ் செயின்ட்டோட ஸ்குவாடாங்கைஸ். இவங்க எல்லாரும் எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா அந்த யூரோப்பியன் கான்டினென்ட்டோட அந்த டோமுக்கு வெளியே இருக்க மிஸ்ஃபார்ச்சூனால கைப்பற்றப்பட்டிருக்க அந்த இடத்த மீட்டெடுக்க தான் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே புதுசாக உருவாகியிருக்க அந்த நியூ பிளட் மிஸ்ட்டுங்கிற கலாமிட்டியை போட்டு தள்ள தான் வந்திருக்காங்க. இப்போ மேலே பறந்துக்கு இருக்க குட்டி குட்டி கலாமிட்டி எல்லாத்தையும் கொன்று கூச்சுக்கு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் லீ ஜியான் கேட்குறாரு, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், எனக்கும் இங்கே வேலை இருக்குது, உங்களுக்கு இங்கே வேலை இருக்குது, ஸோ எதனால் இங்கே வந்திருக்கீங்க, நீங்களாம் யார் அப்படின்னு லீ ஜியான் கேட்குறாரு. அதுக்கு அந்த சாகிட்டாரஸ் செயின்ட்டோட கேப்டன் சொல்கிறான், நாங்களாம் மிஷினரிஸ் மாதிரி அப்பாற்பட்ட கலாமிட்டிஸ்லாம் உதயமாகுதோ அதை போட்டுத்தல எங்களை அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்திருக்க இந்த கலாமிட்டி அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் எங்கள் தலைவர் ஹியூகோ ஆர்டர்ஸ் அந்த யூயூ கமிட்டியோட சீஃபை சந்திக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம லீ ஜியான் கேட்குறாரு, நீங்கள் எந்த கலாமிட்டியை சப்ஜுகேட் பண்ண வந்தீங்களோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரியாமையா இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம லீ ஜியான் கேட்குறப்ப சாகிட்டாரஸ் கேப்டன் சொல்கிறான், இல்லை இந்த கலாமிட்டிக்கும் ஹியூகோ ஆர்டர்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. கடவுள்களையே கொல்லக்கூடிய பிளட் மிஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு அந்த கேப்டன் லீ ஜியானை பற்றி ஒரு கேள்வி கேட்குறான். யூரோப்பியன் கமிட்டியோட பார்லிமெண்ட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிசாஸ்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிளட் மிஸ்ட். இதோட பேருக்கு ஏற்ற மாதிரியே சிவப்பு கலரில் புகையை வெளியே விடும். அதுவும் இல்லாமல் இது பக்கத்தில் இருக்க எந்த கிரியேச்சரோட சோலாக இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிடும். இது தோன்றி 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பிளட் மிஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்கான் அந்த யூ கமிட்டியோட தலைவன். அதுக்கு ஹியூகோ ஆர்டர்ஸ் சொல்கிறாரு, ஏன் உங்கள் செக்லேயே ஆள் இருப்பாங்களே அவங்கள நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வச்சு சப்ஜுகேட் பண்ண வேண்டியதானே, எதுக்கு எங்களையே கூப்பிட்றீங்க அப்படின்னு ஹியூகோ ஆர்டர்ஸ் கேட்குறாரு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிளட் மிஸ்ட்டை சப்ஜுகேட் பண்ணதா ஆல்ரெடி பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் பிளட் மிஸ்ட் வந்ததா தெரிஞ்சால் பப்ளிக்கோட நிலைமையை நினச்சி பாருங்க, நம்ம மேலே இருக்க மரியாதை என்ன ஆகும். 5000 மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சொல்லுவீங்களா? ஹியூகோ ஆர்டர்ஸ், உங்களுக்கே தெரியும் அந்த கலாமிட்டியால் கொல்லப்பட்ட மக்களை கணக்கெடுக்கிறத நிப்பாட்டி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு. அப்போ விர்கோ செயின்ட் கெவின் அசார் எங்க? எப்படி இந்த விஷயம் இன்னும் அவன் காதுக்கு போகாமல் இருக்கும்? போயிருக்கணும்ல. ஆல்ரெடி விர்கோ அவங்களோட பயங்கரமான பவர்ஃபுல்லான ட்ரூப்ஸ் அந்த மான்ஸ்டரை சப்ஜுகேட் பண்ண அனுப்பிச்சி விட்டாங்க.
ஆனால் அவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த கலாமிட்டி வெளியே விடுற அந்த ரெட் மிஸ்ட் ஈவன் இந்த பவர்ஃபுல்லான டிசைபிள்ஸோட ஸ்டேட்டஸ் கூட அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் கெவின் அசார் உடனே இங்கே வர நிலைமையில இல்லை. ஏன்னா நார்த் சீல ஆல்ரெடி அவரை ஒரு கலாமிட்டியை சப்ஜுகேட் பண்ணுறதுக்காக டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இதே கலாமிட்டியும் அந்த கலாமிட்டியும் ஒரே லெவல் தான். பட் அவரால் இங்கே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. வர நிலைமையில அவர் இப்போ இல்லை. அதான் மற்ற செக்டோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களோட சாகிட்டார செக்ட் தான் பவரில் ரொம்ப டைனமிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரீசெண்டாக லீகன் கூட சேர்ந்து பல கலாமிட்டியை நீங்கள் சப்ஜுகேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் தான் உங்களைய நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் EU சீஃப் சொல்கிறான். இது எல்லாமே பொய். அவ்வளோ தன்னலம் ப்ரைட்ஃபுல் பிடிச்ச அந்த கெவின் அசார் மற்ற செயின்ஸோட டிசைபிள்ஸ் ஆர் ட்ரூப்ஸை தன்னோட டெரிட்டரிக்குள்ளே விட்டு தான் கையில் சப்ஜுகேட் பண்ண வேண்டிய மிஸ்ஃபார்ச்சுனை மற்றவங்க சப்ஜுகேட் பண்ணுறதுக்கு அவன் அனுமதிக்கவே மாட்டான். அவ்வளோ ப்ரைட் பிடிச்சவன் தான் அந்த கெவின் அசார். பிளட் மிஸ்ட் கிட்ட என்னையும் லீஜியானையும் கொடுத்து விட்டு எங்களோட கதையை முடிக்க பார்க்குறாங்க இவங்க. இங்கே போடுற பிளான் பச்சையாக என் கண் முன்னாடி தெரியுது. ஆனால் சார், சாகிட்டார செயின்ட்டையும் லீகனையும் அவ்வளோ சீக்கிரம் பிளட் மிஸ்ட் கிட்ட கோர்த்து விட முடியாது சார். என்ன பண்ணுறது? ஹியூகோட்ட போய் சொல்லு பிளட் மிஸ்ட் திரும்பி வந்துருச்சுன்னு. ஹியூ ஆர்டர்ஸ் அவரோட மனைவியை அந்த பிளட் மிஸ்ட் கிட்ட இழந்துட்டாரு. நீங்கள் மனைவின்னு சொல்கிறது ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். நீங்கள் டீமன் டவரில் மாட்டினதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹியூகோ மிஸ் ஜியானை மீட் பண்ணி மேரி பண்ணிக்கிட்டாரு. அவங்க தான் சுங்ஜே அப்புறம் ஹியூகாவோட மதர். அதனால தான் மிஸ் சியானை பற்றி அவ்வளோக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மிஸ் சியூன் சுங்ஜேவை காப்பாற்ற போகிறப்ப தான் சாகிட்டாரஸோட ஃபர்ஸ்ட் டெம்ப்ளார் அண்ட் பிஷப்பையும் அந்த மான்ஸ்டர் பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டெம்ப்ளாரா? யார்? லீஜேவோனா? ஓ, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் தான் என்னோட பொருளையும் ஹியூவோட பொருளையும் பேக்கில் தூக்கிட்டு சுற்றிக்கிருப்பான். ஆமாம், நல்ல பையன் தான். ஓ, இதனால தான் ஹியூ ஆர்டர்ஸ் நான் அவன் ஃபேமிலியை பற்றி பேசுகிறப்ப எல்லாம் மலிப்பிக்கிருந்தானா? என்ன மாதிரியான கலாமிட்டி அந்த பிளட் மிஸ்ட்? உண்மையாக சொல்லணும்னா ஹியூகோ முன்ன மாதிரியே இல்லை. ஏன்னா அவனோட ப்ரைம் டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். ஏன்னா அவனுக்கு சண்டை செய்ய சொல்லி தந்ததே நான் தான். சண்டை நடக்கிறப்பெல்லாம் என் முதுகை பார்த்துக்க சொல்லி நான் நம்பிக்கையை ஒப்படைக்கிற ஒரே ஆள் ஹியூ ஆர்டர்ஸ் மட்டும்தான். நான் முன்பின் கேள்விப்படாத ஒரு கலாமிட்டி கிட்ட ஹியூ ஆர்டர்ஸ் தோத்துட்டான்னு கேள்விப்படுறது கொஞ்சம் கூட நம்புற கதையா இல்லை. ஏன்னா மொத்தம் இருக்க 12 ரச்சகர்களில் ஸ்ட்ராங்கான ரச்சகன் ஹியூ ஆர்டர்ஸ் மட்டும்தான். ஸோ சொல்லுங்க, என்னதான் ஆச்சு ஹியூ ஆர்டர்ஸ்க்கு? ஏன் எல்லாரும் அவனை இப்படி வெறுத்து ஒதுக்குறாங்க? எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. நீங்கள் கேட்குறனால தான் நான் சொல்கிறேன். அந்த சம்பவம் கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி சுஞ்சேவோட 7வது பிறந்தநாள் அப்போ நடந்துச்சு. ஆமாங்க, நான் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டேன். ஆமாம். மிஸ்ஃபார்ச்சூன்ஸை கொல்லக்கூடிய அந்த ஆன்டி மிசைல் வெப்பனோட ப்ரோட்டோடைப்லாம் நான் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், நீங்கள் லீஜியான்ட்டு எடுத்து கொடுத்த அந்த வெப்பன் டிசைன்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆமாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம குட்டி பையன் சுஞ்சே என்னையை தேடி ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டான். இவ்வளோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு. அதை பார்த்து என் கண்ணு கொஞ்சம் கலங்கிருச்சு. அது சுஞ்சேவா? சுஞ்சே எப்படி ஏர்போர்ட்டுக்கு தனியாக வந்தான்? ஓ, அதுவா? நம்ம கேப்டன் ஜேவான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு நம்ம பையனை. சுஞ்சே ஏதாச்சும் தொந்தரவு பண்ணியிருந்தானா மன்னிச்சுக்கோங்க ஜேவான். ஓ, அதுவா? பரவாயில்ல மிஸ். நம்ம யங் மாஸ்டர் தானே கேட்டார். உங்களைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதனால தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அம்மா, எனக்கு பசிக்குது. ஓ, குட்டி பையலுக்கு பசி எடுத்துருச்சா? ஹேம்பர்கர் சாப்பிட்லாமா? மிஸ், நீங்கள் சுஞ்சேவை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் போய் ஹேம்பேக்கை உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். ஓ, தேங்க்ஸ் ஜேவான். டேய் முட்டாள், இன்னும் காரி அண்ணா பண்ணி தொலைச்ச. அண்ணா சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். டேய், அதை உனக்கு பத்திரமா பிடிச்சி தான்டா வச்சுருக்க சொன்னேன். ஏன்டா இங்கே திறந்து விட்ட? ஐயோ, நான் என்ன பண்ணுறது? சரி வா, இங்கேருந்து யாரும் பார்க்க உங்களுக்கு தெரிச்சு ஓடிடுவோம். மாட்டணும் செத்தோம். சுஞ்சே, அங்கிள் பர்கர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே வெயிட் பண்ணுவோம். அப்போதைக்கு அந்த ஏர்போர்ட் முழுக்க ரெட் கலர் மிஸ்ட் சூழ்ந்துருது. என்னது, ஏர்போர்ட்ல கரண்ட் டக்குன்னு போயிடுச்சு. லைட்டை திரும்பி போடுங்கப்பா. ஏமா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. என்னாச்சு? திடீர்னு எல்லாமே பிளாக் அவுட் ஆயிருக்கு. நாம இப்ப ட்ரபிள்ல மாட்டிக்கிட்டோம் இல்லையா? நோ, அங்கிள். ஆமா அங்கிள். அதை பார்க்காத சுஞ்சே.
அது டிசாஸ்டர் மிஸ்ஃபார்ச்சூன். ஐயோ, அது ஒரு மனுஷனை சாப்பிட்டுச்சு. எல்லாரும் ஓடுங்க, இப்பயே சயின்ஸுக்கு தகவலை தெரிவி. எஸ் சார். சுஞ்சே, என்ன அம்மாவோட கையை மட்டும் விட்டுறாத. ஹியூ ஆர்டர்ஸோட ஒய்ஃப் பின்னங்கால் பிறனில பட சுஞ்சேவை தூக்கிக்கிட்டு அந்த கலாமிட்டு இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். மக்கள் எல்லாம் கலாமிட்ட மாட்டிக்குவாங்க. சுஞ்சேவோட அம்மா சுஞ்சேவை கார்ல ஒளிச்சு வச்சிருவாங்க. அப்பா வர வரைக்கும் இங்கே பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சேவுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வேர்கள் வந்து அவங்க அம்மாவை கேட்சப் பண்ணிரும். நாங்க எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட பர்த்டேவை கொண்டாடி இருப்போம். அவங்கள்ட்ட நான் நிறைய கதை சொல்ல வேண்டி இருந்துச்சு. எல்லாமே என்னால அங்கிள் ஜேவோன் அம்மா எல்லாருமே என்னாலதான் மாட்டிக்கிட்டாங்க. அப்போதைக்கு அந்த வேர்கள் சுஞ்சே இருக்க கார் பக்கத்து வருது. வானத்துல திடீர்னு ஷைனிங்கா ஒரு வெளிச்சம் தோன்றுது. ஒரு தீப்பிழம்பு அந்த வேர்கள் மத்தியில இறங்கி அந்த வேர்களை சுட்டெரிச்சிருது. சுஞ்சே நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா அங்க வந்திருக்கிறது சாகிட்டார செயின்ட் ஹியூ ஆர்டர்ஸ் தான். உனக்கு அடி எதுவும் பட்டிருக்கா அம்மா அப்படின்னு அவங்க அம்மா இறந்த விஷயத்த ஹியூ ஆர்டர்ஸ்ட சொல்றான் சுஞ்சே. அவங்க ஜேவோன் அங்கிள் மாட்டிக்கிட்டதையும் சொல்றான். இதை கேட்டதும் ஹியூ ஆர்டர்ஸ்க்கு கை உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஹியூ ஆர்டர்ஸ் ஒரு 2 செகண்ட் மௌனமா இருக்காரு. ஆர்டர்ஸ் பார்த்தோம்னா கொழுந்து விட்டு தனலா எறிகிறாரு. எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறாரு. பக்கத்துல போறப்ப மான்ஸ்டரை உத்து கவனிக்கிறாரு. மான்ஸ்டர் முதுகுல ஒரு பெரிய உருண்டை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மான்ஸ்டரால பிடிபட்ட மக்கள் எல்லாமே மாட்டிக்கு இருக்கிறத ஹியூ ஆர்டர்ஸ் கவனிக்கிறாரு. அதுல உத்து பாக்குறப்ப ஹியூ ஆர்டர்ஸோட ஒய்ஃப் சீவுன்னு இருக்காங்க. காம்டவுன், இவங்களை காப்பாத்த ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். மேபி அவங்கள பிடிச்சு வச்சிருக்க வேற அழிச்சேனா இவங்களை காப்பாத்த ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூ ஆர்டர்ஸ் அந்த வேற போய் தன்னோட ஸ்ட்ரென்த்தால பிச்சரிஞ்சு மிஸ் சியூனை காப்பாத்த ட்ரை பண்றாரு. இன்னும் கொஞ்சம். ஹியூ ஆர்டர்ஸ் இப்படி காப்பாத்த ட்ரை பண்றப்ப அந்த வேற விளக்குறப்ப அந்த சிக்னல் அந்த தவளைக்கு கலாமிட்டிக்கு போய் சேருது. அந்த பிளட் மிஸ்ட் கலாமிட்டி தன்னோட வேற யூஸ் பண்ணி ஹியூ ஆர்டர்ஸை தடுத்து நிப்பாட்ட பாக்குது. ஹியூ ஆர்டர்ஸ் என் வழியில வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரெல்லாம் எரிச்சு தள்ளுறாரு. அப்போதைக்கு அவரோட ஒய்ஃப் அப்புறம் அங்கிள் ஜேவோன் அவங்க 2 பேர்த்தோட ஆத்மா அவர் முன்னாடி தோன்றி எங்களைய காப்பாத்துங்க, எங்களுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு கதறுது. இதை பார்த்து ஹியூ ஆர்டர்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாரு. அப்போதைக்கு ஒரு பெரிய வேறு கரெக்டா ஹியூ ஆர்டர்ஸோட அள்ளையில வந்து சொருகிருது. டேஸ்டா இருக்கு, அந்த கடவுளே நேர்ல உனக்கு ஆசீர்வாதம் வணங்கியிருக்கான்ல, இன்னும் டேஸ்டா இருப்பானியே, நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். இப்படிதான் ஹியூ ஆர்டர்ஸோட முக்காவாசி பவரை, அதாவது சாகிட்டாரஸ் பவரை அந்த பிளட் மிஸ்ட் சக் பண்ணி எடுத்துருது. இது எல்லாத்தையும் சுஞ்சே பார்த்து கதறான். இந்த நேரம் கழிச்சு வானத்துல ஒரு தண்டர் ஸ்பார்க் வருது. அந்த தண்டர் ஸ்பார்க் வந்து அடுத்த செகண்டே அந்த பிளட் மிஸ்ட் மேல சரமாரியா மின்னல்லாம் வெட்டி ஸ்பார்க்லாம் தெரிக்குது. அதுல ஒரு ஸ்பார்க் ஹியூகோவையும் காப்பாத்திருது. பிளட் மிஸ்டோட முதுகுல இருந்த மக்களையும் ஒரு பர்பிள் பால் காப்பாத்திருது. என்ன பரிதாப நிலை. டிராப் ஆயிருந்த மக்கள் எல்லாத்தையுமே என்னோட ப்ரொடெக்ஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் காப்பாத்திட்டேன். இப்போ வாங்க இந்த கலாமிட்டியை கவனிப்போம். இவங்க எல்லாரும் எப்படி இங்க வந்தாங்க? ஹெய்லி, நீ எப்படி இங்க? ஆர் யூ ஓகே ஹியூகோ? ஸ்கார்பியோ செயின்ட் ஹெய்லியை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான மிஸ்ஃபார்ச்சூன் இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் என்னால் கான்டாக்ட் முடியுமோ அவங்க எல்லாத்தையும் நான் கூப்பிட்டேன். அவங்களும் வர ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் அவங்களோட எல்லைக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ரொம்ப இதை இழுக்க வேணாம், டக்குன்னு முடிச்சிருவோம். அதுவும் சரிதான், கேட்க நல்லா தான் இருக்கு. அங்க கூடியிருந்த எல்லா ரச்சர்களும் அவங்களோட ராயல் ஸ்கில்லை யூஸ் பண்றாங்க அந்த பிளட் மிஸ்ட் மேல. ஆனா அந்த பிளட் மிஸ்ட் அவங்க யூஸ் பண்ண அந்த ராயல் ஸ்கில்லை அப்படியே முழுங்கி உள்வாங்கிருது. அட்டாக் பவர்ஸ் எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. என்னது, நம்மளோட பவர்ஃபுல் அட்டாக்கையே சாப்பிட்டுச்சா? டேம் இட், அதோட காயத்தெல்லாம் சரி பண்ணிக்குது. பிளட் மிஸ்ட் அதோட உடம்ப நல்லா தரைக்குள்ள புதைச்சு தன்னோட சக்தி வாய்ந்த வேர்களை ரச்சர்கள் மேல ஏவி விடுது. டக்குன்னு ஜெமினி செயின்ட் ஹேஜ் ஒரு சீல்டை கிரியேட் பண்ணி அவளையும் காப்பாத்தி மற்ற ரச்சர்களையும் காப்பாத்திடுறா. இருந்தாலும் அந்த பிளட் மிஸ்டோட வேர்கள் சராமரியா கண்ணில் படுற எல்லாத்தையுமே தவிடுபொடி ஆக்கிட்டு இருக்க இடம் எல்லாமே முழுக்க அடிச்சு துவம்சம் பண்ணிடுது. இதுக்கு மேல என் பேரியர் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குன்னு தெரியல. ஸ்கில் வைன் ஆஃப் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில்லை யாரோ ஆக்டிவேட் பண்றாங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் கோல்டன் கலர் ரோப்ஸ் எல்லாம் அந்த பிளட் மிஸ்ட கட்டி போடுது. எல்லாரும் என்ன பண்றீங்க? கமான், நம்மளாம் செயின்ட், கேவலம் இது மாதிரி ஒரு விஷயத்துக்கிட்டே நம்ம தடுமாறுறது அப்படின்னு சொல்லி யாரையோ காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா லிப்ரா செயின்ட்
ஜிசெலே லாரன்ஸ். ஹெய்லி, நீ லிப்ரா செயின்டைமா கூப்பிட்ட? இல்ல, நான் கூப்பிட்டதெல்லாம் அந்த 3 பேர் மட்டும்தான். அப்போதைக்கு அந்த லிப்ரா செயின்டோட கோல்டன் ரோப்ஸ்ல இருந்து அந்த பிளட் மிஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிச்செறிஞ்சு தப்பிக்க பாக்குது. அப்போதைக்கு லிப்ரா செயின்ட் ஜெமினி அந்த மிஸ்ஃபார்ச்சுனை தூரமா எங்கேயாச்சும் டெலிபோர்ட் பண்ணிரு அப்படிங்கிறா. நீ தான் கண் கூட பார்த்தேல உங்களோட பவர்ஸ் எல்லாம் அது எப்படி உள்வாங்குச்சுன்னு. நாமளும் சாகிட்டாரஸ் மாதிரி நம்மளோட பவரை இழக்கணும்னு நினைக்கிறியா? அது எரிமலையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஆழ்கடலா இருந்தாலும் பரவாயில்ல, கமான் டெலிபோர்ட் பண்ணு. திரும்பி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதை பத்தி என்ன பண்றது? இப்போதைக்கு நம்மளுக்கு இதை தொலைச்சு கட்டினா போதும். இல்ல, நாம காப்பது நமக்கெல்லாம் வெறும் ஜடம் தான். அந்த மான்ஸ்டர் தான் மக்களோட சோல்ஸ் எல்லாம் இருக்கு. நாம அதை கொன்னாதான் மக்களோட சோல்ஸ் எல்லாம் விடுபடும். நான் நிறைய மக்கள் அதுகிட்ட மாட்டிக்கிருக்காங்க. கமான், நானும் உங்களுக்கு உதவி செய்றேன். ஒன்னா அதை டிஃபீட் பண்ணுவோம். என்னால இன்னும் சண்டை போட முடியும். பிளட் மிஸ்ட் மேல இருந்த அந்த கோல்டன் வெயின்ஸ் ரோப்லாம் விடுபட ஆரம்பிக்குது. ஓ மை காட், என்னோட லிமிட்டை நான் ரீச் பண்ணிக்கிருக்கேன். ஹேஜி, கமான், நேரம் இல்ல, அதை டெலிபோர்ட் பண்ணு. ஹெய்ஜி அவளோட டெலிபோர்ட் மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹியூகோ ஆட்டர்ஸ், வேணாம் நிறுத்துங்க அப்படின்னு கதறான். ஹெய்ஜி அவளோட டெலிபோர்டேஷன் மேஜிக்கை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடுறா. அன்னைக்கு தான் அப்பாவை உலகத்துல இருந்த எல்லா மக்களும் கண்டபடி திட்டி பழி சொன்னாங்க. அதே சமயம் மற்ற செயின்ஸ் புகழ்ந்தாங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் நாங்க பண்ணோம், ஆனா ஒரே ஒருத்தன் தான் இன்னும் நிறைய மக்களை எங்களால காப்பாற்ற முடியல. அதே சமயம் அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஹியூகோ ஆட்டர்ஸ் மேல தங்களோட ஆத்திரத்தை வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா ஹியூகோ ஆட்டர்ஸோட அலட்சியத்தால தான் அவ்வளோ மக்கள் தங்களோட உயிரை விட்டதா அவங்க சொல்றாங்க. ஒருத்தனோட சொந்த குடும்பத்தையே அவனால காப்பாற்ற முடியலையா, அவனை நம்பி எப்படிப்பா நம்ம நாட்டை ஒப்படைக்கிறது? இன்னும் மக்கள் எப்படி இவனை நம்பிக்கை இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஆட்டர்ஸ் பப்ளிக் முன்னாடி மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்த போறாரு. அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே கூடி நின்று ஹியூகோ ஆட்டர்ஸ கடுமையா பேசி அவரை பழி சொல்லி காரி துப்புறாங்க. உன்னைய நம்பி தானடா எங்க குடும்பத்தையே ஒப்படைச்சிருந்தோம். மத்த சயின்ஸ்ல வர வரைக்கும் நீ என்னடா பண்ணிக்கிருந்த? உன்னால தாண்டா எங்க குடும்பமே செத்து போச்சு. எவ்வளவு தைரியம் தான் உன் முகத்தை எங்க முன்னாடி கட்டுவ? போட முத இங்க இருந்து. என் மகளை எனக்கு திருப்பி கொடுடா. இதெல்லாம் பார்க்க முடியாம லியோ ரச்சகன் டிவி ஆஃப் பண்றான். இதை பார்த்துட்டு யாங்வே சொல்றான், டேய் எதுக்குடா டிவி ஆஃப் பண்ணுறான், நான் என்ன பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்றான். லியோ செயின்ட் சொல்கிறான், சாகிட்டாரஸ் கஷ்டப்படுறத பார்த்தா உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா அப்படின்றான். உடனே யாங்வே சொல்கிறான், ஆமாப்பா சாகிட்டாரஸோட பாப்புலாரிட்டி வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு தானேப்பா சாதகம் அப்படின்றான். அதுவும் இல்லாமல் யாராச்சும் பழி ஏற்றுக்கிட்டே ஆகணும்ல அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுக்கிட்டு வந்த டாரஸ் ரச்சகன், சாகிட்டாரஸ் எதுக்கு டிவைன் ரெலிக்கே இல்லாமல் வெறுங்கையை வீசிட்டு போய் அந்த பிளட் மிஸ்ட் கிட்ட சண்டை போடணும்? அட்லீஸ்ட் அந்த அரக்கோட்டு பையன் நம்மளையாச்சும் உதவிக்கு கூப்பிட்டுருக்கணும். அதுவும் கூப்பல்ல. அவ்வளோ பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்னு தெரிஞ்சும் தனியாக போய் சண்டை போடுறான்னா அவனோட திமிரு தானே. இதெல்லாம் கேட்ட கேன்சர் செயின்ட், இவான் நீ பேசுறதெல்லாம் தப்புப்பா, அவன் வெறும் அரக்கோட்டு இல்ல, டபுள் அரக்கோட்டு. இது கேட்டு லியோவும் அக்வாரிஸும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல, நாம என்ன பண்றது? ஆமா அக்வாரிஸ், உனக்கு ஹியூகோவோட ஒய்ஃபை கண்டா பொறாம தானே? ஆமா எனக்கு பொறாம தான், பட் ஆனா அவளுக்கு இப்படி ஆகும்னு நினைச்சு கூட நான் பார்க்கல. ஈகோ மட்டும் இல்லை, அவனோட குழந்தைகளை நினைச்சாலும் எனக்கு கவலையாக தான் இருக்கு. உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா? உங்களோட மனைவிக்கு நீங்கள் எப்போ கண்ணீர் அஞ்சலி செலுத்தலான் இருக்கீங்க? அந்த ஈவெண்ட்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே ஸ்கார்பியோ ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கதா சொல்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செயின்ட் ஆல்ரெடி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவர் இப்போ பேஷன்ஸை சந்திக்க போறாரு. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் பிஹேவ் யுவர் செல்ஃப். ஜியோவனுக்கு என்னாச்சு? நீங்கள் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி பிளட் மிஸ் தன்னால் விழுங்க முடியாத பாடிஸ் எல்லாத்தையுமே வாமிட் எடுத்துருச்சு. ஜியோவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. ஜியோவன் கலாமிட்டியோட வகுத்துக்குள்ளே போய் அவ்வளோ நேரம் போராடி தாக்கு பிடிச்சி சண்டை போட்டிருக்காரு. ஆனாலும் தான் மற்ற மக்களோட சேர்த்து பிளட் மிஸ் ஜேவனையும் வாமிட் எடுத்திருக்கு. ஜேவனை உடனே கிரிட்டிக்கல் வார்டுக்கு மாற்ற சொல்லுங்க. ஹெய்லிக்கு தான் நன்றி சொல்லணும், அவளால தான் அவளோட ஹாஸ்பிட்டலை நம்மளால யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஹியூகோ ஆட்டர்ஸோட செக்ரட்டரி சொல்றா, நீங்க ஏன் எல்லா பழியும் ஏத்துக்கிறீங்க? அங்க நடந்த உண்மையை எல்லாத்துக்கும் சொல்லுங்க. நீங்களும் தானே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்க குடும்பத்தையும் தானே நீங்க இழந்திருக்கீங்க அப்படின்னு செக்ரட்டரி ஹியூகோ ஆட்டர்ஸை பார்த்து கத்துறா. நேரம் அந்த பிளட் மிஸ்ட்டை கொண்டு இருந்தா மற்ற மக்களையும் காப்பாத்திருக்கலாம்ல? ஆமா காப்பாத்திருக்கலாம். என்ன சொல்ற? பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்துக்கு உங்களோட மகன், மனைவி, தங்கச்சி இவங்கெல்லாம் இன்னும் சாகல. அவங்களோட ஆன்மா மட்டும்தான் அந்த பிளட் மிஸ்ட் தூக்கிட்டு போயிருக்கு. அதை கொன்னா மட்டும்தான் அவங்க மறுபடியும் உயிரோட திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க சொல்றியா? அப்படி பண்ணா தினம் தினம் அவங்களை சித்திரவதை பண்ற மாதிரி அது இனிமே நடக்க போற காரியமும் இல்ல. அது மட்டும் இல்ல, என்னோட முக்காவாசி பவரை நான் இழந்துட்டேன். மத்த செயின்ஸாலையும் அந்த கலாமிட்டியை கட்டுப்படுத்த முடியல. அதனால கண்காணாத இடத்துக்கு அதை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப சொல்லு, அந்த பிளட் மிஸ்ட் அழிக்க எந்த செயின்ட் தான் தன்னால முன் வருவா? அப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்களா? அப்படி கண்டுபிடிச்சாலும் அது அவங்களால
உங்களால அழிக்க தான் முடியுமா, இல்ல நடபணமா கிடக்கிற மக்களோட சோல்ஸை மீட்டு தான் கொண்டு வர முடியுமா? நீங்க எதுவுமே பண்ணாதப்ப நீங்க ஏன் பழியை ஏத்துக்கிறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல அது என்னோட ஃபால்ட் தான். நான் போதுமான அளவு இல்ல. இந்த நாட்டை காப்பாத்துறேன்னு லீஜி எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் என்னால காப்பாற்ற முடியல. மக்கள் என் மேல சுமத்துற பழியும் எனக்கு தேவைதான். எனக்கு தெரியும் இது ரொம்ப கொடுமையான நிலைன்னு. நான் பண்ண தப்ப நானே என் தொல்லை சுமந்துக்கிறேன். என்னைய பத்தி நினைச்சு கவலைப்பட்டதுக்கு தேங்க்ஸ் எரின். நான் இப்போ போய் என்னோட ஒய்ஃபையும் என்னோட 2 பசங்களையும் பாக்குறேன். 2 பேரும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆனா செயின்ட் அப்போதைக்கு அந்த வைஸ் கேப்டன் அந்த செக்ரட்டரியோட தோல்ல கையை வச்சு இதுக்கு மேலே எதுவும் பேசாத, அவரை தனியா விடு அப்படின்னு சொல்றாரு. ஏன் நம்ம செயின்ட் இன்னும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இறுதி சடங்கு வைக்கலனா அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் நம்புறாரு. அதனால தான் அவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திருக்காரு. என்னைக்கு அவர் இந்த மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு கையை விடுறாரோ அன்னைக்கு அவர் மனைவி அப்புறம் ஜேவான கைவிட்டதுக்கு சமம். ஹியூ வாட்டர்ஸ் தன்னோட ஒய்ஃபோட பேஷண்ட் ரூம் கதவை திறக்க போறாரு. அப்ப யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. அம்மா என்னைய மன்னிச்சுக்கோங்க, நான் மட்டும் உங்களை தேடி ஏர்போர்ட்டுக்கு வராமல் இருந்திருந்தா, பசிக்குதுன்னு அடம் பிடிக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் எல்லாரும் நீங்கள், நான், அப்பா, ஜேவன் அங்கிள், அக்கா எல்லாரும் இந்நேரம் என்னோட பர்த்டேவை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இது மாதிரி எதுவுமே நடந்திருக்காதுல. எல்லாமே ஏன் தப்பு தான். என்னைய மன்னிச்சிருங்க, எல்லாமே ஏன் தப்பு தான். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அம்மா அப்படின்னு சுஞ்சே அழுகிறான். இது எல்லாத்தையும் கதவுக்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கிருந்த ஹியூ வாட்டர்ஸ் தான் மகன் இப்படி அழுகிறத பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்காக இருந்த அவர் தன்னோட கண்களில் கண்ணீர் பெருத்திருந்து வந்து கதறி கதறி அழுகிறாரு. நான் சுஞ்சேட்ட சொல்லியிருக்கணும் இது எல்லாமே அவனோட தப்பு இல்லைன்னு. ஆனால் என்னோட வீக்னஸை என் மகன்கிட்ட எப்படி நான் காட்டுறது, அதையும் அவனோட ஃபால்ட்டுன்னு நினச்சிருப்பான். இந்த ஹியூ வாட்டர்ஸோட பாஸ்ட்டை மற்ற சாகிட்டாரஸ் டிசைபிள்ஸ்லாம் முறையாக கேட்டு கதறி கதறி அழுகிறாங்க. லீஜியான் குத்துக்கால் மாதிரி உட்காந்துட்டு எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்டுக்கிருக்காரு. நான் கேட்கக்கூடாத ஏதாச்சும் கேட்டுட்டேனா அப்படின்னு லீஜியான் ஹியூ வாட்டர்ஸ்கிட்ட கேட்குறப்ப இல்லை நேரம் வரப்போ நானே இதை உன்ட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு ஹியூ வாட்டர்ஸ் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு இன்னும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்த உடனே இதை என்கிட்ட சொல்ல நீ அடம் பிடிச்ச அப்படின்னு ஹியூ வாட்டர்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு லீஜியான் சொல்கிறாரு, ஆமாம் இவன் உன் கேப்டனு சொன்னால் கதறி கதறி அழுதுக்கு அதனால தான் நான் உனையவே சொல்லிட்டேன் அப்படின்னு லீஜியான் சொல்கிறாரு. நான் ஆரம்பித்து வச்சதை நானே முடிச்சு வைக்கிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹியூ வாட்டர்ஸ் ஒரு உறுதியோடு இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. சாகிட்டாரஸோட பவர் அது கூட ஆஃபீஸ்கஸோட பவர் இருக்கு, என்னால உணர முடியுது. ஒரே கல்லுல 2 மாங்கா, இந்த சிட்டியோட சேர்த்து உங்களையும் நான் சாப்பிட போறேன். வழக்கம் போல ஹியூ வாட்டர்ஸும் அவரோட ஸ்குவாடும் சிட்டியை ஆக்கிரமிச்சிருக்க குட்டி குட்டி மிஸ்ஃபார்ச்சூனை கொன்று குவிக்கிறாங்க. அப்போதைக்கு அவரோட ஸ்குவாடு வந்து கேஸ்டெல்லாம் இந்தாங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க, கேஸ்டெல்லாம் இந்தாங்க இந்த கிஃப்ட் வாங்கிக்கோங்க, கேஸ்டெல்லாம் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, கேஸ்டெல்லாம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறையா பொருள் எடுத்து வந்து தராங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹியூ வாட்டர்ஸோட கதையை கேட்டுட்டு எல்லாரும் சோகமாகி அவர் மேலே சிம்பதி ஏற்பட்டு நிறையா பேர் கிஃப்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க. இப்போதைக்கு லெலி குவின் லீஜியானை கான்டாக்ட் பண்ணி சுஞ்சேவை பற்றி நான் விசாரித்தேன், அவன் என்ன பண்ண போகிறான்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. லீஜியானும் சரி சொல்லு அப்படிங்கிறாரு. என்னான்னு பார்த்தா சுஞ்சே அந்த மேஜிக் லைப்ரரி ஜெமினியோட சீக்ரெட் மேஜிக் ஆர்கைவ் லைப்ரரிக்குள்ளே என்டர் ஆகுறத காட்டுறாங்க. சுஞ்சே என்ன நினைக்கிறான்னா மற்ற உலகத்தில் இருக்க ஸ்பிரிட்ஸை கால் பண்ண முடிஞ்சா மக்களோட சோல்ஸையும் கால் பண்ண முடியும், அது மாதிரி அவங்க அம்மா அப்புறம் ஜேவன் அங்கிளோட சோல்ஸை கால் பண்ண முடியும்னு நினச்சிட்டு அந்த லைப்ரரிக்குள்ளே நுழைஞ்சுக்கிருக்கான். அந்த புக்கையும் தேடுறான். அது மட்டும் இல்லாமல் மற்ற மக்களோட சோல்ஸையும் தான் அவன் விடுவிக்க பார்க்குறான். எப்படியோ சுஞ்சே அந்த சீக்ரெட் லைப்ரரிக்குள்ளே என்டர் ஆகிடுறான். அங்கே போய் வேர்ல்டு ட்ரீங்கிற அவன் தேடி வந்த புக்கையும் கண்டுபிடிச்சிட்றான். பட் அவனால் அதை ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா அவனோட செக்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவன் யூவா கொடுத்த பிரேஸ்லெட்டை செக்ட்டுக்கு டொனேஷன் பண்ணுறான். டொனேஷன் பண்ணனால அவனுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ இப்போ அவனால் அந்த புக்கு ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி புக்கும் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவன் கண்ணு முன்னாடி வந்து காட்சி அளிக்குது. பேஜ் நம்பர் 1467 ஸ்பிரிட் கால் கன்வர்ஸ் அப்படிங்கிற மேஜிக்கை தான் அவன் தேடிக்கி இருக்கான் அந்த புக்கில். இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து யாரோ கவனிக்கிறாங்க. திடீர்னு சுஞ்சய் யூஸ் பண்ணிக்கிற புக்கு அவன் கண்ட்ரோல்ல இருந்து ஃப்ளோட் ஆகி வேற அந்த ஒளிஞ்சு பார்த்துக்கிருந்தவனோட கைக்கு போய் சேருது. ஓ ஏதோ டிஃபிகல்ட்டாக நீங்கள் படிச்சுக்கிருப்பீங்க போல அப்படின்னு அவன் சொல்கிறான். யாருன்னு பார்த்தா சுஞ்சேவை ஒரு தாட்டி புள்ளி பண்ணி லீஜன்ட்ட செம்ம வெளுத்து வாங்கி கட்டியிருப்பான்ல கோல்டன் ஹேர், அவன் தான் வந்திருக்கான் மறுபடியும் சுஞ்சேவை டிஸ்டர்ப் பண்ண. ஓ நம்ம செட்டு பிரச்சனையில் இருக்கப்ப வராத ஆள் இப்போ என்னடா இங்கே வந்து பண்ணுற அப்படின்னு அந்த கோல்டன் ஹேர் சுஞ்சேவை பற்றி கேட்குறான். அதை பற்றி உன்ட்ட சொல்ல எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, ஒழுங்கா என் புக்கை என்கிட்ட திருப்பி கொடு அப்படின்னு சுஞ்சே கத்துறப்ப சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேர்ல்டு ட்ரீ புக்கு மாதிரியே நிறையா போலி புக்கை உருவாக்கி, ஓ
இதில் எந்த புக்குன்னு எனக்கு தெரியல, நீயே கண்டுபிடிச்சி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கெலாம் காட்டுறான். வாழ்க்கையில் எங்கள் அம்மாவை காப்பாற்ற கிடைச்ச ஒரே சான்ஸ், இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சி அந்த கோல்டன் ஹேரை அட்டாக் பண்ண தயாராகிறான். முன்னாடி லீஜியன் உன் கூட இருந்தான், அதனால் என்னைய போட்டு அடிச்சிட்டேன், இப்போ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜோப்புக்குள்ளே கையை விட்டு என்னமோ வெளியே எடுத்து காட்டுறான். அது என்னன்னா லிப்ரா செயின்ட், அதாவது அவங்க அம்மா யூஸ் பண்ணியிருப்பாள் ஒரு டாலர், அந்த பிளட் மிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண அதே டாலரை இவனும் கையில் வச்சு அதை காட்டுறான் சுஞ்சேட்ட. கொப்பனும் மாமனும் துடிச்சு சாக போகிறாங்கடா அப்படின்னு சுஞ்சேட்ட சொல்கிறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா ஹியூ ஆர்டர்ஸ் வானத்தில் ஏரோ அடிச்சு சிக்னல் கொடுக்குறாரு. எதுக்கு அந்த சிக்னல் கொடுக்குறாருன்னா, இன்னைக்கு மிஸ்ஃபார்ச்சுனை வேட்டையானது போதும், திருப்பி எல்லாரும் கேதர் ஆகுங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. சரி, எல்லாரும் கரெக்டாக வந்துட்டீங்களான்னு ஒவ்வொரு குரூப்பாக நான் ஹெட் கவுண்ட் பண்ணுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஏ அப்படிங்கிறாரு. குரூப் ஏ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. குரூப் பி அப்படிங்கிறாரு. குரூப் பியும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. குரூப் சி அப்படிங்கிறாரு. குரூப் சிகிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலை. அப்போ தான் தெரியுது அவங்க பிளட் மிஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு. ஹெல்ப் மீ அப்படின்னு வழக்கம் போல் அந்த போலியான குரல்கள் அந்த சிட்டி முழுக்க எதிரொலிக்குது. இதை லீஜியானு ஹியூ ஆட்டர்ஸும் கேட்குறாங்க. ஹியூ ஆட்டர்ஸ் உணர்ச்சி வசப்படுறாரு. லீஜியான் காம் டவுன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும் இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு, உன்னோட கோவத்தை தலைக்கு ஏற விடாத அப்படின்னு சொல்லி லீஜியான் அட்வைஸ் பண்ணுறாரு ஹியூ ஆட்டர்ஸ்க்கு. நீ சொல்கிறது சரிதான்ப்பா, ஆனால் இந்த சுச்சுவேஷன் மற்ற சுச்சுவேஷன் மாதிரி இல்லையே, 10 வருஷம் கழிச்சு உன்னோட ரிவெஞ்சை நீ எடுக்க போகிற, ஸோ ரெடியாகு அப்படின்னு லீஜியான் சொல்கிறாரு. இங்கே பார்த்தோம்னா அந்த டோம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிருக்க சிட்டிக்குள்ளே காட்டுறாங்க. சிட்டிக்குள்ளே பார்த்தோம்னா அந்த பிளட் மிஸ்ட்டு வந்துருச்சு. பிளட் மிஸ்டோட வேர்கள் அந்த சிட்டிக்குள்ளே எப்படியோ ஊடுருவிச்சு அந்த குளோபோட டோமோட ப்ரொடெக்ஷனை தாண்டி. டோம்குள்ளே ஏதோ சரியில்லைங்கிறத லீஜியானோ ஹியூ ஆட்டர்ஸும் நோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க இருக்க இடத்துலையும் அந்த பிளட் மிஸ்டோட வேர்கள் சராமாரியாக அவங்க இருக்க இடத்த கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுது. அங்கேருந்து எல்லாரும் தப்பிக்கிறாங்க. கடைசியில் பிளட் மிஸ்டே நேருக்கு நேராக அவங்கள சந்திக்க வந்துருச்சு. கரெக்டாக லீஜியான் நின்றுக்கு இருந்த இடத்துக்கு அடியில் பூமியை பொழந்துட்டு பிளட் மிஸ்ட் லீஜியானா அப்படியே கபக்குன்னு கவ்வலான்னு வந்துச்சு. ஆனால் லீஜியான் படிச்சு எஸ் ஆயிட்டாரு. பாஞ்சு வந்த பிளட் மிஸ்ட்டை லீஜியான் தன்னோட காலால் அப்படியே தடுத்து நிப்பாட்டுறாரு. என் நண்பனோட மகனையும் அழ வச்சது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை நல்ல டைட்டாக இறுக்கி சத்துன்னு ஒரு உதவுதாகிறாரு. பிளட் மிஸ்ட் தெரிச்சு போய் பின்னாடி விழுகுது. அதே சமயம் லீஜியானோட கன்னத்தில் ரத்தம் தெரிக்குது. அவர் கீழே பார்த்துக்கிட்டே டேம் அப்படிங்கிறாரு. பிளட் மிஸ்ட் லீஜியானை பார்த்து நக்கலா ஸ்மைல் பண்ணுது. ஸோ நீயும் மற்ற ஆளுக மாதிரி இல்லைல அப்படின்னு லீஜியான் சொல்றாரு. அதே சமயம் அவர் காலை பார்த்தா பிளட் மிஸ்ட் அதோட வேறால அடிச்சு நல்லா இறுக்கி புழிஞ்சு வச்சிருக்கு. அதுலேருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிருக்கு கீழே சொட்டு சொட்டா. பக்கம் பார்த்தோம்னா கோல்டன் ஹேரு லிப்ரா சைன்ட்டோட டிவைன் ரெலிக்கை யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணணுமே ஒரு பிரகாசமான வெளிச்சம் வருது. அதை தொடர்ந்து ஒரு போர்ட்டல் உருவாகுது. அந்த போர்ட்டலில் அந்த யூரோப் கண்ட்ரியில் என்ன நடக்குதோ அது இங்கே சுஞ்ச முன்னாடி காட்சி அளிக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட வாழ்க்கையவே நாசம் பண்ண பிளட் மிஸ்ட்டை பார்த்து சுஞ்சே சாக்காயிடுறான். நான் அதான் சொன்னேன்ல, உங்க ஒப்பனும் மாமனும் காலின்னு. ஒரு தாட்டி பிளட் மிஸ்ட்டுக்கு பசி எடுத்துச்சுன்னா அதை யாராலையுமே ஏன் அந்த கடவுளாலேயே தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு அந்த கோல்டன் ஹேர் சொல்றான். உன்னோட பவரை சாப்பிட போறேன். அப்போதைக்கு லீஜியானை பிடிச்சி வச்சிருந்த அந்த வேற ஒரு நெருப்பு ஆரோ வந்து பஸ்மமாக்கிறது. யாருன்னு பார்த்தா ஹியூ ஆட்டர்ஸ் வந்து லீஜியானை சேவ் பண்ணிடுறாரு. பிளட் மிஸ்ட் பிடிச்சி வச்சிருந்த லீஜியானோட காலை பார்த்தோம்னா சூம்பி போய் கிடக்கு. அவரோட காலை ஓங்கி தரையில உதைக்கிறாரு. உதைச்ச அடுத்த செகண்டே சூப்பர் ரீஜெனரேஷன் எபிலிட்டி ஆக்டிவேட் ஆகி அவரோட காலு ஹீல் ஆக ஆரம்பிக்குது. ஓய் தவளை, இத்தனை நாளா நீ என்ன சாப்பிட்டுக்கு இருந்தியோ எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற விருந்தை நீ மறக்கவே மாட்ட. ஏன்னா அதான் உன் வாழ்நாளோட கடைசி விருந்தாக போகுது. விட்டுட்டு லீஜியான் ஒரு ஜம்ப் அடிக்கிறாரு. ஜம்ப் அடிச்சு அச்சீவ்மெண்ட் இம்ப்ரூவிங் ஹேமரை சம்மன் பண்றாரு. சம்மன் பண்ணிட்டு சைஸ் அப் அப்படின்னு சொல்றாரு. குட்டியா இருந்த ஹேமரு தண்டியா மாறிடுது. அந்த ஹேமரை எடுத்து தவளையோட மண்டையில ஒரே போடு பொடா போடுறாரு. போட்ட போடுல தவளை லைட்டா பூமிக்குள்ள புதஞ்சிருது. அது மட்டும் இல்லாம அதோட கண்ணு லைட்டா பிரிங்கி வெளியே வந்துடுது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் மிஸ்ட் லீஜியானை கவ்வ போகுது. ஆனால் லீஜியான் ஜம்ப் அடிச்சு தப்பிச்சுறாரு. பிளட் மிஸ்டோட கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மாதிரி வருது. இப்போதைக்கு பார்த்தோம்னா சரசரன்னு 100கணக்கான ஆரோ அந்த பிளட் மிஸ்ட்டை குத்தி தொலைக்குது. ஓகே, இந்த அட்டாக் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது, செகண்ட் ரவுண்டுக்கு எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் கமெண்ட் பண்ணுறாரு. சாகிட்டாரஸ் கேப்டன், ரெலிக்கால உருவாக்கப்பட்ட மேஜிக்கை மட்டும் யூஸ் பண்ணுங்க. கான்ஸ்டலேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி யாரோ உருவாக்குனீங்கன்னா அது பிளட் மிஸ்ட் உள்வாங்கிரும் அப்படின்னு சொல்றாரு. எய்ம் ஃபயர் தான் பிளட் மிஸ்ட்டுக்கு செம்ம காண்டாயி தன்னோட வேர்கள் எல்லாத்தையுமே பூமிக்கடியில் செலுத்தி விட்டு அந்த ஆர்ச்சர்ஸ் மேல ஏவி விடுது. ஆனா ஆர்ச்சர்ஸ் எல்லாருமே ஜம்ப் அடிச்சு தப்பிச்சிடுறாங்க.
வேற எல்லாத்தையும் ஒட்டா நறுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லீஜியான் ஒரு பெரிய ஜம்ப் அடிக்கிறாரு. ஜம்ப் அடிச்சு பிளட் மிஸ்ட் கிட்ட தாவுறாரு. அப்போதைக்கு லைமை சம்மன் பண்றாரு. லைம் சிசர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே லைமோட வாய்க்குள்ள இருந்து பெரிய 2 கைப்பிடி கொண்ட சிசர்ஸ் வெளியே வருது. என்ன தவளை ஒட்டா நறுக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு லீஜியானா அவரோட சிசரை காட்டுறாரு. ரெண்டுமே பார்க்க சிசர் மாதிரியே இல்லை, ஏதோ 2 கத்தியா ஒன்னா ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு. அந்த பிளட் மிஸ்ட் ஏவி விட்ட எல்லா வேர்களையும் லீஜியானு குருச்சுன்னு அவரோட 2 கத்திரிக்கோலை வச்சு சரமாரியா வெட்டிக்கிட்டு பிளட் மிஸ்ட் கிட்ட நெருங்கி வந்துடுறாரு. அவரோட உடம்பையும் கையையும் இடுப்பையும் நல்லா பின்னாடி திருப்பி சங்கு சக்கர மாதிரி வானத்துல அப்படின்னு சுத்திக்கிட்டே வந்து பிளட் மிஸ்ட சராமாரியா கூறு கூறா வெட்டி போட்டுறாரு. லீஜியான் போடல பிளட் மிஸ்ட் கொத்து பொரோட்டாவா மாறிடுது. இவ்வளோ சீக்கிரம் நம்ம கொண்டோமா? ஒருவேளை லீஜியான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தனாலதான் இல்ல என்னமோ தப்பா தெரியுது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு மனசுல உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம அதால உருவாக்கப்பட்ட வேர்களும் இன்னும் மறையாம இருக்கு. எஸ், அங்கிளும் அப்பாவும் பிளட் மிஸ்டை டிஃபீட் பண்ணிட்டாங்க. டூ பேட் சூவன். ஏன்னா எங்க அப்பாவும் அங்கிளும் சேர்ந்தா அவங்கள யாராலுமே தோக்கடிக்க முடியாது. கிழட்டு புலியா இருந்தாலும் புலி தானே. உங்க அப்பனையும் மாமனையும் குறைச்சி எடை போட்டேன். ஆனா என்ன, மெயின் பிக்சரே இப்பதான் ஆரம்பிக்க போகுது. அது ஏன் தின்றதுல அவ்வளோ அப்சசிவா இருக்குன்னு தெரியுமா? அது எதை தின்னுதோ அது அதோட சொந்த பவரா மாத்திக்கும். உன் கண்கூடாவே நீ பார்த்திருப்பியே. இன்னும் கொஞ்சம் கண்காட்சியை ஓட விடலாமா அப்படின்னு அந்த எல்லாரும் அவங்க அம்மாவோட லிப்ரா ரெலிக்கை யூஸ் பண்றான். அது அந்த பிளட் மிஸ்டுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துருது. அப்போதைக்கு எல்லாரும் அந்த டோமை கவனிக்கிறாங்க. அந்த டோம் முழுக்க பிளட் மிஸ்ட் சூழ்ந்துருது. பிளட் மிஸ்ட் அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்களோட சோல்ஸை அப்சர்வ் பண்ணி பவரை எடுத்து ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போதைக்கு லீஜியான் தன்னோட சிசர் எடுத்து தரையில ஒரு போடுறாரு. போட்ட உடனே பல்ல வருது. எல்லாரும் பார்த்து சாக்காயிடுறாங்க. ஏன்னா பிளட் மிஸ்ட் அதோட வேர்களை பூமிக்கு அடியில செலுத்தி அந்த டோமோட மரத்தை கனெக்ட் பண்ணி அங்கிருந்து அந்த மிஸ்ட பரப்பி அந்த டோமை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து மக்களோட சோல்ஸ் அப்சர்வ் பண்ணிருக்கிறது தெரிய வருது. எல்லாரும் உங்களோட ஆரோ ரெடி பண்ணுங்க. பிளட் மிஸ்ட் ஃபுல்லா ரீஜெனரேட் ஆயிடுச்சு. நிறைய சாப்பிடணும், இன்னும் பசிக்குது. ஈவன் பிளட் மிஸ்டே ஒரு ஹோல் சிட்டியை சாப்பிட இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சே. இனிமே அந்த டோம் அந்த மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பிளட் மிஸ்டோட ஃபுல் ஸ்டோரேஜ் அது. ஏர்போர்ட்ல அது சாப்பிட்டதை விட அந்த சிட்டில அது சாப்பிட நிறைய வகையா இருக்கு. அதனால நிறைய எதிர்பார்க்கலாம் நாம. இப்போ செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? சீவு, எனக்கு ஒன்று சொல்லு. இதுக்கு முன்னாடி நீ ஏர்போர்ட்டை பற்றி பேசினது சொன்னது எல்லாமே நீ அங்கேருந்து கண்கூடா நேரில் எல்லாமே பார்த்த மாதிரி சொல்கிற. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் நடந்த அந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் நீ தானு மட்டும் சொல்லாத. இப்ப நீ கண்டுபிடிச்சதுக்கு உன்னை நான் அறிவாளின்னு சொல்றதா, இல்ல இவ்வளவு நேரம் கழிச்சு நீ கண்டுபிடிச்சதுக்கு உன்னை நான் முட்டாள்னு சொல்றதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் முட்டாளே. நான் பண்ணேன்னு தெரிஞ்சா மட்டும் என்னடா பண்ண முடியும் உன்னால? போலீஸ்ட்ட சொல்ல போறியா? மக்கள்கிட்ட சொல்ல போறியா? என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியுமோ போய் பண்றா. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? நாங்க தான் பண்ணணும், கொப்பனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா என்ன, ஐயோ அவ்வளோ பெரிய அசாம்பாதத்தை பண்ணது லிப்ரா செயின்ட்டோட மகனாச்சே. ஆனா லிப்ரா செயின்ட் யாரு? இந்த உலகத்திலேயே பெரிய செக்ட், ஸ்ட்ராங்கான செக்ட். அவங்கள என்ன பண்ண முடியும்? அந்த அரைக்கோட்டு பையன் கொப்பனால என்னடா பண்ண முடியும்? உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா? உன்னால அவ்வளோ மக்கள் உயிர் இழந்திருக்காங்க. நான் எதுக்கு வருத்தப்படணும்? அங்க இருந்த மக்கள் அது அவங்களோட துரதிருஷ்டவசம். அவங்க லைஃப் அவ்வளோ ஒருத்தா என்ன? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஒழுங்கா பண்ணிட்டு பாருங்க. சுஞ்சே லீஜியான் கொடுத்த அந்த ஸ்வாடை சம்மன் பண்றான். இதை பார்த்துட்டு எல்லா ஹேரு டர்ச் ஆகுறான். என்னடா பயம் வந்துருச்சா? நோ வே. இப்போ நீ லீஜியானை இங்கே கூப்பிட்டேனா அப்போ அங்கே பிளட் மிஸ்ட யார் கவனிப்பா? வழக்கம் போல கத்தி பிரதிபலிக்குது. வழக்கம் போல ஒரு மண்டையும் வெளியே வருது. ஆனா அது லீஜியானோட தலை இல்ல, சுஞ்சேவோட தலை தான் வெளியே வந்து எல்லாரும் மூக்கிலேயே ஒரு டிச் வச்சிருக்கான். எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே தரையில விழுந்துடுறான்.
அது நார்மல் இலுமினேஷன் ஸ்பெல்ரா, அதை பார்த்துட்டு நீ பயப்படுற தொடநடுங்கி. சுஞ்சே அங்கே இருக்க எல்லா டூப்ளிகேட் வேர்ல்ட் ட்ரீ புக்ஸையும் கலெக்ட் பண்ணிடுறான். அதுவும் இல்லாமல் இன்னொன்று நோட் பண்ணுறான், அந்த எல்லோவர் கையில் இருக்க அந்த லிப்ரா சைண்டோட ரெலிக்கையும் பிச்சு எறிஞ்சிட்டு சீவு இதை யூஸ் பண்ணி தான் பிளட் மிஸ்ட்டுக்கு உயிர் கொடுத்தான், இதே யூஸ் பண்ணி அதை அழிக்கவும் முடியும் அப்படின்னு சுஞ்சே யோசிக்கிறான். ஆனா அதுக்கு நான் யூரோப்புக்கு போய் ஆகணுமே, ஜெமினியோட ஆர்டிஃபேக்ட் இல்லாம எப்படி என்னால யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த புக்ல இருக்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அது மூலியமா டெலபோர்டேஷன் மேஜிக்கை சுஞ்சே யூஸ் பண்றான். இங்கிட்டு பார்த்தோம்னா யூரோப்ல சாகிட்டாரஸ் கூட பிளட் மிஸ்ட் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கு இருக்காங்க. ரெயின் ஸ்டார்ம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றாங்க. ஆனா பிளட் மிஸ்ட் தன்னோட வேற யூஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. லீஜியான் ஸ்கில் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிசரை எடுத்து ஓங்கி சரக்குன்னு ஒரு வெட்டுறாரு. அதுலேருந்து வர வேவ்ஸ் எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்க எல்லா பில்டிங்கு அந்த பிளட் மிஸ்டோட வேறு எல்லாத்தையுமே சரமாரியா ஒட்டா நறுக்கி ஒரே ஸ்லாஸ்ல பெரிய வேவா போகுது. பிளட் மிஸ்டுக்கு சரியான அடி விழுந்துருது. லீஜியான் அப்பா என்ன விட்டுடா அப்படின்னு லீஜியானே ஆச்சரியப்படுறாரு. அப்போதைக்கு கரெக்டா பூமி கடியிலேருந்து ஒரு வேறு திடீர்னு வெளியே வந்து லீஜியானோட அந்த சிசரை பிடிச்சிருந்த கைய துண்டா பிச்சு எரிஞ்சிருது. இதோடா அப்போதைக்கு விண்டோஸ் பாப்பப் ஆகுது. பிளட் மிஸ்டோட பவர் லீஜியானோட சூப்பர் ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டியை வந்து பாதிக்குதான். ஹீலிங் பவர் பாதியா குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுது அந்த விண்டோ. அதே மாதிரி நிறைய ஷார்ப்பான வேர்கள் லீஜியான குத்தி தொலைக்க பூமிக்கடியில இருந்து வெளியே வருது. அப்போதைக்கு வானத்துல ஒரு பிரகாசமா பளிச்சுன்னு ஒரு சூரிய உதயம் வருது. யாருன்னு பார்த்தா ஹியூ ஆட்டர்ஸ் தான் மறுபடியும் வந்து லீஜியான அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுறாரு. மறுபடியும் புதுசா ரீஜெனரேட்டான கைய நல்லா இறுக்கி முறுக்கி நல்லா பின்னாடி ஓங்கி பளிச்சுன்னு ஒரு பஞ்சு வைக்கிறாரு. அதுல இருந்து வர ஷாக் வேவை பார்த்தோம்னா செம்ம ஃபோர்ஸ்ல லேசர் பீம் மாதிரி போகுது. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகுது. ஆனா அந்த பவரை அந்த பிளட் மிஸ்ட் அப்படியே உள்வாங்கிருது. அப்பதான் லீஜியானு ஹியூ ஆட்டர்ஸும் நோட் பண்றாங்க, அந்த பிளட் மிஸ்ட் இருந்து வர அந்த எனர்ஜி டெவில் டவர் உருவாகி 20 வருஷம் ஆகுது. நார்மலா மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா டெவில் டவருங்கிறது மிர்ஃபார்ச்சூனை சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பு, இல்லாட்டினா அதுக்கு உலகத்துக்கு போற ஒரு பாதைன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியா, அந்த டெவில் டவருக்குள்ள இருக்க கலாமிட்டிஸும் பூமிக்கு வெளியே இருக்க கலாமிட்டிஸும் டிஃப்ரெண்டா வேற லெவல். அந்த டெவில் டவருக்குள்ள இருக்க கலாமிட்டிஸ் ரெட் அண்ட் பிளாக் கிளாஸஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கலாமிட்டிஸ் எல்லாம் அழிக்க கூட முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனர்ஜி தான் இந்த பிளட் மிஸ்டர் இருந்து வருது. ஹியூ ஆட்டர்ஸும் லீஜியானும் நோட் பண்றாங்க. லீஜியான் தன்னோட 13th சென்ஸை ஆக்டிவேட் பண்ணி பார்க்குறாரு. ஆக்டிவேட் பண்ணி பார்த்ததுல அந்த பிளட் மிஸ்ட்க்கு 3 கோர் இருக்கிறத கவனிக்கிறாரு. 3 கோரில் அந்த முதுகில் இருக்க அந்த பெரிய உருண்டையில் இருக்க கோர் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதாவும், அதுக்கு வர பவர் எல்லாமே அந்த டோம்குள்ளே இருக்க மக்கள்கிட்ட உறிஞ்சப்பட்ட சோல்ஸ்ட இருந்து வரதையும் கவனிக்கிறாரு. இதை ஹியூ ஆட்டர்ஸ் கேட்டுட்டு உடனே தன்னோட சாகிட்டாரஸ் ஸ்குவாடுக்கு கட்டளை இடுறாரு, அந்த டோமை எல்லாரும் உடைச்சி எரிங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு பிளட் மிஸ்ட் அதோட வேற யூஸ் பண்ணி சாகிட்டாரஸ் ஸ்குவாட் டிசைபிள்ஸை கேட்சப் பண்ணிடுது. லீஜியானையும் ஹியூ ஆட்டர்ஸை கேட்சப் பண்ண நினைச்சு, ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க. அப்போதைக்கு அதோட வேர்ல இருந்து ஏதோ பிரகாசமா ஒளி வருது. யாருன்னு பார்த்தா அது பிடிச்சி வச்சிருக்க சோல்ஸை தான் வெளியே விடுது. அந்த சோல்ஸ் எல்லாருமே என்னைய காப்பாத்துங்க ப்ளீஸ், என்னைய வலிக்குது, யாராச்சும் காப்பாத்துங்களே அப்படின்னு அந்த சோல்ஸ் எல்லாமே கதறுது. இதை பார்த்து டிசைபிள்ஸ் எல்லாருமே ஷாக்காயிறாங்க, அரண்டு போயிடுறாங்க. ப்ளீஸ் என்னைய காப்பாத்துங்க, யாராச்சும் என்னைய காப்பாத்துங்களே ப்ளீஸ் அப்படின்னு ஒவ்வொரு சோல்ஸும் அந்த டிசைபிள்ஸ்ட வந்து சைக்காலஜிக்கலா மேனிப்புலேட் பண்ணி அட்டாக் பண்ணுது. யூ தவள பிச், உனக்கு எப்படி அடுத்தவங்க நல்லா வெறுப்பேத்தி பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கு, அட்டிக்கிற அட்டியில உன் சாம்பா சட்டியை தெறிக்க விடுறேன் பாரு. எப்படியோ சுஞ்சு அந்த டோமுக்குள்ள டெலிபோர்ட் ஆகி வந்துடுறான். ஆமா அடசை, இந்த ரோசரி என்னைய மாற்றி டெலப்போர்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இங்கே கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேனா? அப்போதைக்கு அந்த லிப்ரா சைண்டோட ரெலிக்கு எதுக்கோ ரியாக்ட் பண்ணுது. என்னடான்னு பார்த்தா சுஞ்சை முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த பெரிய மரத்தை பார்த்தோம்னா சுவாசிச்சு உயிரோடு இருக்க மாதிரியே காட்சியளிக்குது. எஸ், நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அந்த பெரிய மரத்துலேருந்து ரெட் கலர் மிஸ்ட் வெளியே பரவுது. அந்த மிஸ்ட் சுஞ்சவை எதுவும் பண்ணாத மாதிரி அந்த லிப்ரா ரோசரி அவனை பாதுகாக்குது. அந்த மரத்துலேருந்து வர வேர்கள் எல்லாமே மக்களை கட்டி போட்டு அவங்கள மயக்க நிலையில வச்சிருக்கு. இது எல்லாமே பிளட் மிஸ்டோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சுஞ்சை நினைக்கிறான். அவன் கையில் வச்சிருக்க அந்த வேல்ட்ரி கிரிமார் புக்கை யூஸ் பண்ணுறான். எல்லாமே இதால தான் அப்படின்னு அவனோட பவரை அன்லிஷ் பண்ணுறான். வானத்தில் ஒரு ட்ரோன் பறந்துக்கு இருக்கு. அந்த ட்ரோன் யாரோடதுன்னா யூரோப்பியன்
யூனியன் நேஷன் அவங்க அந்த டோம் ஸ்கர்ட்ஸ்ல என்ன நடக்குங்கிறத கண்காணிக்கிறாங்க. செய்வு அந்த முட்டாப்பைய மாடரேட்டா எதுவும் பண்ண தெரியாது அவனுக்கு. இப்ப இந்த விஷயம் உலக மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னா என்ன ஆகுறது? இவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பா தெரியதான் போகுது அப்படின்னு யார காட்டுறாங்கன்னா யூரோப் யூனியனோட சீஃபை காட்டுறாங்க. பார்த்தோம்னா இவனுக்கு முன்னில இருந்தே எல்லாமே தெரிஞ்சிருக்க மாதிரி தான் தெரியுது. சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கலவரத்தை ஏற்படுத்தின பிளட் மெஸ்ன்னு பேசிக்கிறாங்க. இது விர்கோவோட ஹோலி டொமைன்ல தான் நடந்துருக்கு. டொமைனுக்குள்ள ரெட் கேஸை வெளிப்படுத்தி மக்கள் எல்லாத்தையுமே மயக்க நிலைமையில வச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே யாரு பாத்துக்கிருக்கானா லிப்ரா பாத்துக்கிருக்கா. இது உலகம் முழுக்க லைவ் டெலிகாஸ்ட் ஆகி இருக்கு. அதுவும் இல்லாம மத்த சயின்ஸும் இத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கரண்டா எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. அது கூடிய சீக்கிரம் வெளியிடப்படும். இது எல்லாமே நியூஸ் டீம் சென்ட் பண்ண ட்ரோனால தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கு. அப்போதைக்கு ட்ரோன் முன்னாடி யாரோ தாவி போறாங்க. யாருன்னு பார்த்தா லீஜியன் தான் தாவி போறாரு. ஓ அது லீஜியன் தானே கைஸ் அப்படின்னு நியூஸ்ல பேசிக்கிறாங்க. அப்போதைக்கு ஒரு பெரிய வேர் வந்து லீஜியன் அடிக்கிறேங்கிற பேர்ல ட்ரோன் அடிச்சு நொறுக்கிடுது. அதே சமயம் ஹியூ ஆட்டர்ஸ் லீஜியன் கேர்ஃபுல் அப்படின்னு சொல்றப்ப அவருக்கு பின்னாடி அந்த பிளட் மிஸ்ட் தாவி அவரை அப்படியே அடிச்சு நசுக்க பாக்குது. அப்போதைக்கு அவர் கையில இருக்க டிவைன் ரெலிக் போவை யூஸ் பண்ணி அதை தடுத்து நிப்பாட்டுறாரு. இருந்தாலும் அந்த போ அந்த பிரஷர் தாங்காம உடைஞ்சிருது. பிளட் மிஸ்ட் ஹியூ ஆட்டர்ஸ் தரையோட தரையா அடிச்சு சாச்சு நசுக்குது. ஹியூகோ அப்படின்னு சொல்லிட்டு லீஜியான் ஹியூ ஆட்டர்ஸ் ஹெல்ப் பண்ண போறப்ப அந்த ட்ரீ பிரான்ச் எல்லாம் லீஜியானுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன குழந்தைகள் தாய்மார்கள் மாதிரி உருவத்தை மாத்தி அதாவது அந்த சோல்ஸை வெளிப்படுத்தி லீஜியானவே மேனிபுலேஷன் பண்ண பாக்குது. மேனிபுலேஷன் பண்ணி லீஜியானையும் கேட்ச் அப் பண்ணிடுது. இப்பதான் தெரியுது அது எவ்வளவு மோசமான ஃபீலிங்னு. லீஜியான 200 அடி மாடி கட்டடத்துல இருந்து சட்டு 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 சட்டுன்னு ஒவ்வொரு ஃப்ளோரா அடிச்சு தரையோட தரையா சமாதி கட்டிடுது அந்த பிளட் மிஸ்டோட வேர்கள். லீஜியன் சார் நினைச்ச மாதிரியே வீக்காதா இருக்கான். உங்களை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போதைக்கு பிளட் மிஸ்டோட உச்சி மண்டையில சுத்தையில வச்சு அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு பிளட் மிஸ்ட் திரும்பி அந்த டோம் இருக்க சைடு பாக்குது. எவனோ என் மரத்து மேல கைய வைக்கிறான். மறுபடியும் அதோட பயங்கரமான அடி ஃபீல் மென்டல் டார்ச்சர் தர மாதிரி பயங்கரமா வலி ஏற்படுது. என்னான்னு பார்த்தா பிளட் மிஸ்டோட அந்த பெரிய மரத்தை சுஞ்சே போட்டு தன்னோட பவரை யூஸ் பண்ணி குத்துன்னு குத்திக்கு இருக்கான் பஞ்சிங் பேக் மாதிரி. உன்னாலதான் எல்லாமே உன்னாலதான் என் அம்மா அப்பா அங்கிள் ஜேவன் அப்புறம் அந்த அப்பாவி மக்கள் எல்லாருமே உன்னாலதான் உன்னைய மாதிரி ஆளாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவன் தான் பவரை யூஸ் பண்ணி மரம் கூட பார்க்காம மரண காட்டிக்கிருக்கான். அவ்வளவுதான் பிளட் மிஸ்டுக்கு சரியான உயிர் வலி ஏற்படுது. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த பிளட் மிஸ்ட் இந்த மரத்தை நோக்கி தாவி சீறி பாஞ்சு ஓடுது. சார் பிளட் மிஸ்ட் டோம நோக்கி போகுது சார். அவ்வளவு சீக்கிரம் நான் உன்னைய தப்பிக்க விட்டுருவேனா? கோட் உன்னோட போவை கொடு. நாம இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். என்னன்னு பார்த்தோம்னா பிளட் மிஸ்ட் சீறி பாஞ்சு டோமோ நோக்கி கரெக்ட்னு ஓடிக்கி இருக்கு. அதோட மண்டை மேல ஒரு பெரிய பில்லர் தூண் மாதிரி ஒரு ஏரோ சரக்குன்னு சொருகி பூமியோட அடிச்சு அப்படியே நிப்பாட்டி வைக்கிது. ஆங்கர் போட்ட மாதிரி சரியான பவர் சரியான ஃபோர்ஸ். பிளட் மிஸ்டுக்கே வாயில நுர தள்ளிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த டெக்னிக்கை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணலனா லீஜன் உன் கூட ஃபைட் பண்ணிக்கிருந்தான். அவனோட வழியில குறுக்க இருந்தா நான் யூஸ் பண்ணல. எப்படி இருக்கு? இதுதான் வாயில குச்சியை விட்டு ஆட்டுறது. சின்ன சின்ன அம்புலாம் உன் பசி ஆத்தாதுல. அதனாலதான் உனக்காவே ஸ்பெஷலா பெரிய பெரிய அம்பா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் பார்த்தா ஹியூ ஆட்டர்ஸ் வானத்துல இருந்து பெரிய பெரிய ஏரோ ஷார்ப்பா இருக்கு. பார்த்தா கோல்டன் கலர்ல மின்னுது, ஜொலிக்குது, பிரகாசமா இருக்கு. ஹியூ ஆட்டர்ஸ் இதுவரைக்கும் யூஸ் பண்ணலே இதுதான் பார்க்க ரொம்ப பேடாஸா இருக்கு. அந்த மாதிரியான வெப்பனை ஹியூ ஆட்டர்ஸ் பிளட் மிஸ்டோட மண்டையா இறக்குறாரு கைஸ். உடம்புல ஆணிய டிகிரேம்பான்னு சொல்லிட்டு பிளட் மிஸ்டோட கை காலு தலை எல்லா இடத்துலயும் அந்த ஆரவை இறக்கி பிளட் மிஸ்டை எங்கேயும் நகர விடாத மாதிரி இறுக்கி பிடிச்சு வைக்கிறாரு. அதுவும் இல்லாம சாகிட்டாரஸ் டிசைபிள்ஸும் நிறைய ரோப்ஸை போட்டு பிளட் மிஸ்டா இருக்க இடத்த விட்டு நகர விடாம அப்படியே பிடிச்சு வைக்கிறாங்க. யாரும் நழுவ விட்டுறாதீங்க, அப்படியே இறுக்கி பிடிச்சு வைங்க. யாரும் அவசரப்படாதீங்க. இது எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணுங்க. கேப்டன் இது நல்ல யோசனை தெரியுதா? கம்ப்ளைண்ட் பண்ண தெரிஞ்ச உனக்கு பிடிக்க தெரியாதா? ஒழுங்கா புறா. இது டக்குன்னு ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். வேற வழியே இல்ல. அழிக்க முடியாததை அடக்கிதான் வைக்கணும். மறுபடியும் பிளட் மிஸ்டுக்கு அதே மாதிரி ஃபீலிங் வலி ஏற்படுது.
இங்க இருந்து போ, திருப்பி வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சே ஃபுல் பவரை யூஸ் பண்றான். ஜெமினியோட பவரும் லிப்ராவோட பவரும் ஒன்னா விளக்கிக்குதுன்னு சொல்லி ஒரு வார்னிங் ஷோ அப் ஆகுது. அதையும் கண்டுக்காம சுஞ்சே கையில வச்சிருக்க லிப்ராவோட டிவைன் ரெலிக்கையும் அவனோட ஜெமினி அந்த மேஜிக் பவரையும் ஒன்னா சேர்த்து கடைசியில இதுவரைக்கும் யூஸ் பண்ணாத அளவுக்கு செம்ம ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளட் மிஸ்டோட மரத்துல ஓங்கி 2 கையையும் சேர்த்து ஒரு அடி அடிக்கிறான். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா விர்கோவோட ஹோலி டொமைனையே உடைச்சு சுக்கு சுக்கா நொறுக்கிறது. நான் சேர்த்து வச்ச சோல்ஸ் என்னோட சிட்டி நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியே ஆகணும். பிரான்ச்ல இருந்து வெளியே வர எல்லா சோல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது சார். இதுக்கு காரணம் அந்த டோம் கொலாப்ஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் அந்த பிளட் மிஸ்ட புடிச்சு வச்சிருந்த அந்த மெட்டல் ரோப்ஸ் எல்லாமே ஹீட்ல உருகுறத காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா சுஞ்சே எல்லாத்தையும் அந்த பெரிய ட்ரீ பிரான்ச்சையே அடிச்சு நொறுக்கி உடைச்சு எரிஞ்சிட்டு ஆளு இங்க மயக்கத்துல படுத்து கிடக்குறான். மயக்கம் போச்சேனா மரம்? ஆமா ஆமா, அந்த மரத்துக்கு என்னாச்சு? நல்ல வேலைக்கு மரம் அழிஞ்சிருச்சு. அடிச்ச அடியில என் கையே நாஸ்தி ஆயிடுச்சு. லிப்ரால இருக்கு இன்னும் அப்படியே இருக்கு. என்னமோ ஃபைனலா என்னால இப்ப வானத்தை தெளிவா பார்க்க முடியுது. நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சுஞ்சை நினைச்சுக்கிருக்கப்ப பிளட் மிஸ்ட் இருந்த இடத்துல இருந்து 100 எரிமலை இல்ல, 1000 எரிமலை இல்ல, ஒரு சூரியனே வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெப்ப கதிர்வீச்சு அந்த ஹோல் சிட்டியவே மூழ்கடிக்குது. வார்னிங், சூரிய கடவுளோட பவர் அளவு கடந்து வீசுது. என்னடான்னு பார்த்தா அந்த சூரிய கதிர்வீச்சு லேசர் பீம் மாதிரி சுஞ்சேவை நோக்கி சர்ருன்னு அடிக்குது. பட் லீஜியன் கொடுத்த டேகர் மூலியமா ஒரு சீல்டு ஓப்பன் ஆகி சுஞ்சேவோட உயிரை காப்பாத்திருது. அந்த பீம் வந்த இடத்த பார்த்தோம்னா பில்டிங் எல்லாத்தையுமே உருக்கி பொழந்துகிட்டு சுஞ்சேவை தாக்கிருக்கு. பட் சுஞ்சேவோட உயிர் எப்படியோ தப்பிச்சிருது. சுஞ்சே நினைக்கிறான் அது பார்க்க அப்பாவோட பவர் மாதிரியே இருக்கு, ஆனா அதுல வேற எனர்ஜி கலந்துருக்கு. சுஞ்சே கண்ணு முழிச்சு பாக்குறப்ப அவன் முன்னாடி இருந்த சிட்டி எல்லாமே உருகி சாம்பலாய் கிடக்கு. நான் கடைசியா பார்த்தப்போ ஒரு பெரிய ஹீட் பிளாஸ்ட் நம்மளை நோக்கி வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ஹியூ வாட்டர்ஸ் அவர் கூட இருந்த டிசைபிள்ஸ் போய் முன்னாடி நின்று அந்த ஹீட் பிளாஸ்ட உள்வாங்கி மத்தவங்க உயிரை காப்பாத்திட்டாரு. என்னடான்னு பார்த்தா அந்த பிளட் மிஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூ வாட்டர்ஸ் இருந்து திருண்ண சன்காட் பவரை யூஸ் பண்ணிருக்கு. பிளட் மிஸ்ட பார்த்தா சன்காடோட அவதாரமாவே எடுத்து வெளியே வந்திருக்கு. கேப்டன், உங்க சைடு எல்லாமே ஓகேவா? எஸ் சார், பட் இதுக்கு மேல என்னால ஃபைட் பண்ண முடியும்னு தோணல. பிளட் மிஸ்ட் சாகிட்டார ஸ்கில்ல யூஸ் பண்ணி சுஞ்சேவை நோட்டமிடுது. நீதான் என்னோட மரத்தை அழிச்சதா? என்னது பியர்சிங் ஐ? இது டேட் யூஸ் பண்ற சன்காட் ஸ்கில் ஆச்சே, ஆனா இதுல வேற ஏதோ எனர்ஜி கலந்துருக்கு. சுஞ்சே தானே அது? இவன் இங்க என்ன பண்றான்? சுஞ்சே தான் அப்ப அந்த டோமை உடைச்சிருக்கணும். பார்த்தோம்னா அப்படின்னு வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்திக்கிட்டு வெறி பிடிச்ச நாயாவே மாறி கிட்ட வேகத்துல சுஞ்சே இருக்க இடத்த நோக்கி சீறி பாஞ்சு ஓடுது. அவ்வளவுதான், சுஞ்சேவுக்கு ரெஸ்ட் இன் பீஸ். பிளட் மிஸ்ட பார்த்தோம்னா சுஞ்சே கிட்ட நெருங்கி வந்துருச்சு. சுஞ்சேவுக்கு 2 அடி 3 அடி தூரம் தான் பிளட் மிஸ்ட் இருக்கு. சுஞ்சே கண்ணில் பார்த்தோம்னா மாறின பயம் தெரியுது. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி ஹியூ வாட்டர்ஸ் அவ்வளோ ஃபோர்ஸா வந்த பிளட் மிஸ்ட 2 கையால தடுத்து நிப்பாட்டுறாரு. அப்பா, எனக்கு சவால் வேறையா? முதல் கதைய முடிக்கிறேன், அதுக்கப்புறம் கதைய முடிக்கிறேன். ஹியூ வாட்டர்ஸ் தனக்கு கவசத்தை ஏற்படுத்தாம தன்னோட மகன் சுஞ்சேக்காக ஒரு கவசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, பிளட் மிஸ்ட் சுஞ்சே கண்ணு முன்னாடியே ஹியூ வாட்டர்ஸ உயிரோட விழுங்கிருது. புள்ளையோட கண்ணு முன்னாடியே அப்பா இறந்து போறாரு. இல்ல அப்பா. ஃபைனலா சூரிய கடவுளோட ஃபுல் சக்தி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பிளட் மிஸ்ட் சொல்றப்ப பூமிக்குள்ள இருந்து ஒரு கத்தி சரக் அப்படின்னு வெளியே ஒரு கடல்ல எப்படி சுறா தன்னோட இறைய சுத்தி சுத்தி வருமோ அது மாதிரி இந்த கத்தியும் பிளட் மிஸ்ட கர 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 அங்கிட்டும் இங்கிட்டும் கண்ணாபின்னான்னு சுத்தி சுத்தி வந்து பிளட் மிஸ்ட குத்தி கொதறி கொத்து புரட்டா போடுது. நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட. சூரிய கடவுளோட பவர் ஆல்ரெடி எனக்கு சொந்தமாயிருச்சு. இதுக்கு மேல நீ என்ன பண்ணாலும் எதுவுமே பலிக்காது. அடுத்து நான் சாப்பிட போறது நீதான் மாஸ்டர் ஆஃப் ஃபிஸ்கஸ். இன்னும் எதுவுமே முடியல.
மரணத்துல இருந்து திரும்பி வா முட்டாளே அப்படின்னு லீஜியான் பிளட் மிஸ்டோட வவுத்துக்குள்ள இருக்க ஹியூகோ ஆட்டர்ஸ்ட பேசுறாரு. ஹியூகோ அப்படின்னு லீஜியான் கத்தி கூப்பிடுறாரு ஹியூகோ ஆட்டர்ஸ. நான் எங்க இருக்கேன்? ஓ, பிளட் மிஸ்டோட வவுத்துக்குள்ள இருக்கேனா? கடைசியில என்னால எதுவுமே பண்ண முடியல. என் மனைவியையும் காப்பாற்ற முடியல, ஜேவோனையும் காப்பாற்ற முடியல, ஏன் பிளட் மிஸ்ட்டை கூட என்னால் ரிவெஞ்சு கூட எடுக்க முடியல. சுஞ்சேவுக்கும் யூகாவுக்கும் கெட்ட தகப்பனாக தான் இருந்திருக்கேன். அவ்வளோதானா என் கதை அப்படின்னு ஹியூகோ ஆட்டர்ஸ் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கு இருக்காரு. அப்போதைக்கு தான்ட்ட இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி திருடப்பட்ட அந்த சன்காடோட பவரை, அந்த கோரை ரெட் மிஸ்டோட வவுத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறாரு. இதனால நான் வேணும்னு ஏங்கிக்க இருந்த என்னோட பவர் என் கண்ணு முன்னாடி இருந்தும் என்னால் எதுவுமே பண்ண முடியலை. இது இருந்திருந்தா இந்நேரம் நான் பிளட் மிஸ்ட் கூட போராடி இருப்பேன். இல்லை, என்னோட சுயநனவை நான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துக்கிறேன். என் நினைவுகள் அது மறையுது, அவ்வளோதானா எல்லாமே? இத என்னோட முடிவா? நான் நல்லா தான் சண்டை போட்டேன். ஆமா, அவ்வளோதான். நான் யாருக்காக இத்தனை நாளா போராடிக்கிருந்தேன்? அப்போதைக்கு ஹியூகோ ஆட்டர்ஸோட ஃபேமிலி, அவரோட மகன், மகள், அவரோட மனைவி எல்லாரும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க. நம்ம எல்லாரும் இந்த போட்டோல ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல. நல்ல போட்டோல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல பிக்சர் தானே? இப்படி இருந்த நான் எப்படி மறுபடியும் நான் என்னோட குடும்பம் லீஜியானோட முகத்துல முழிப்பேன்? இதுக்கப்புறம் யாரும் என்ன பரிதாபமா பார்க்க விட மாட்டேன், பரிதாபமா நடந்துக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கமான், அதை பிடிச்சிரு. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், பிடிச்சிரு. Almost there. அப்போதைக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. நீங்கள் சன்கரோட பவர் கிட்ட கான்டாக்ட் வரீங்க. அந்த ஃப்ரேக்மெண்ட் சன்கரோட பவர் உங்கள்கிட்டயே ரிட்டர்ன் ஆகணும்னு விரும்புது. அதுவும் இல்லாமல் இன்னொரு வார்னிங் விண்டோவும் பாப்பப் ஆகுது. கேர்ஃபுல், நீங்கள் ரொம்ப நாளாக கெட்ட எனர்ஜி கூட இருந்த சன்கார்டோட பவரை ஆப்டைன் பண்ண நினைக்கிறீங்க, அதனால நிறைய எதிர்வினைகள் நடக்கும் அப்படின்னு விண்டோ பாப்பப் ஆகுது. ஹியூ ஆட்டர்ஸ் சன்கார்டோட பவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட பாடியில அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளா பிளட் மிஸ்டோட எனர்ஜி கூட கலந்திருந்த அந்த சன்கார்டோட பவர் பண்ண ஆரம்பிக்குது. அப்போதைக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி வெளிச்சம் தெரியுது, ஒரு கிராக் மூலியமா. அந்த கிராக் பெருசா உடைஞ்சு அதுல இருந்து யாரோ வெளியே வராங்க. ஹியூகோ, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை உனக்கு மறுபடியும் பார்க்கணும்னு ஆசை இல்லையா? ஹியூகோ ஆட்டர்ஸ், நாம இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. எவ்வளவு நாள் நீ தூங்கி இருக்கணும்னு நினைக்கிற? எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லி லீஜியான் ஹியூகோ ஆட்டர்ஸோட கையை இறுக்கி பிடிச்சி அவரை அந்த பிளட் மிஸ்டோட கெட்ட எனர்ஜிட்ட இருந்து அப்படியே காப்பாத்தி வெளியே இழுத்துட்டு வராரு. பிளட் மிஸ்டோட கெட்ட எனர்ஜி ஹியூகோ ஆட்டர்ஸை விடாம பிடிச்சு வச்சிருந்தாலும் தன்னோட நண்பனோட கையை விடாம லீஜியான் ஹியூகோ ஆட்டர்ஸை அழகா தூக்கி வெளியே கொண்டு வந்துடுறாரு. அப்போதைக்கு ஹியூகோ ஆட்டர்ஸோட கையில அவர் அப்சர்வ் பண்ண சன்காரோட பவர் இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவை காட்டுறாங்க. அங்க பெரிய பெரிய புழு மாதிரி கலாமிட்டி நிறைய இருக்கு. அங்க அதை அழிக்க போன ஹியூகோ ஆட்டர்ஸ், சின்ன வயசு ஹியூகோ ஆட்டர்ஸை அந்த பெரிய கலாமெட்டிலாம் மண்ணில் நல்லா போட்டு புரட்டி எடுத்துக்கிதுக்கு. அதில் ஒரு கலாமெட்டி ஹியூகோ ஆட்டர்ஸை மண்ணுக்கடியிலேருந்து அப்படியே மேலே வீசி எறிஞ்சு அவர் அப்படியே லபக்குன்னு முழுங்கிருது உயிரோட. கலாமிட்டியோட வவுத்துக்குள்ள இருக்க ஹியூகோ ஆட்டர்ஸ், ஆஹா இப்படிதான் நான் சாக போறேனா, ஒரு கலாமிட்டியோட சாப்பாடாக தான் நான் சாக போறேனா, இன்னும் நான் கல்யாணம் கூட பண்ணலை அப்படின்னு ஹியூகோ ஆட்டர்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அந்த கலாமிட்டியோட வவுத்தை கிழிச்சுக்கிட்டு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா வழக்கம் போல லீஜியான் தான் மறுபடியும் வராரு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க பீப்பையிலே, இன்னும் நீ உயிரோட தானே இருக்க, சுவாசிச்சுக்கிட்டு தானே இருக்க, சண்டை போடணும்ல, சண்டை போடணும், கடைசி வரைக்கும் சண்டை போடணும். இன்னைக்கு நான் நல்லா ஃபீல் பண்றதுனால உனக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லீஜியான் அவரோட கையை நீட்டுறாரு. லீஜியான் எப்பயுமே அப்படிதான் இருந்தான். என்னதான் நடந்தாலும் என்னைய விட்டே கொடுத்ததில்ல. லீஜியான் என்னதான் கோவமா இருந்தாலும் அதே முகத்தோட நான் எப்பயும் பிரச்சனையில இருக்கப்ப எனக்காக கையை நீட்டி உதவுவான். அதே மாதிரிதான் இந்த தாட்டியும் லீஜியான் ஹியூகோ ஆட்டர்ஸை பிளட் மிஸ்டோட வவுத்துக்குள்ள இருந்து உயிரோட காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. வெளியே வந்த ஹியூகோ ஆட்டர்ஸ் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. அதை பார்த்த சுஞ்சே கதறான். லீஜியான் அங்கிள், அப்பாட்ட இருந்து சரியா எந்த ரெஸ்பான்ஸும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். லீஜியான் அவரோட 13th சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணி பாக்குறப்ப சன்கானோட ஃபுல் பவரை ஹியூகோ ஆட்டர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு அப்சர்வ் பண்ணிருக்கனால அவரோட பாடி அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ணி
கிட்ட வருதுங்கிறது தெரிய வருது. உங்க அப்பாவை பத்தி கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துல அவனே தன்னால முடிச்சுக்குவான். கொஞ்ச நேரம் மட்டும் உங்க அப்பா மேல கண்ணு வச்சுக்க. நீங்க எங்க போறீங்க? ஒருத்தனுக்கு மண்டையில ஆக்கர் அடிக்க வேண்டியது இருக்கு, அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீஜியான் ஜபாக்குன்னு அவர் ஜம்ப் அடிச்சு தான் கையில இருக்க 2 சிசரையும் பிளட் மிஸ்டோட தலை மேல போய் சர்க்குன்னு சொருகி விடுறாரு. சொருகுல பார்த்தோம்னா எஃபெக்ட் பயங்கரமா பவர் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஓய், உன்னாலதான் இந்த உலகம் என் நண்பனை பார்த்து கை கொட்டி சிரிச்சிருக்கு. சுஞ்சேவும் இத்தனை வருஷம் சரியா பர்த்டே கொண்டாட முடியல, இது எல்லாத்துக்கும் நீ தான் பதில் சொல்லி ஆகணும். பிளட் பீஸ்டோட மண்டையில ஆப் அடிச்ச மாதிரி தன்னோட சிசரை சொருகி விட்டு அச்சீவ்மெண்ட் இம்ப்ரூவிங் அமர வெளியே தூக்குறாரு. இப்போ மிஞ்சி இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குன ஹேமரை அப்படியே கெட்ட ஃபோர்ஸ்ல பிளட் மிஸ்டோட மண்டையில இறக்குறாரு. இறக்கல பார்த்தோம்னா பிளட் மிஸ்ட் ரத்தம் கக்குது. மாஸ்டர் ஆஃப் ஆஃபீஸ்காஸ், ஒத்துக்கிறேன், இது என்னோட தோல்விங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா நான் போன தனியா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் மிஸ்ட் தன்னோட லாஸ்ட் அட்டாக், அதாவது சிட்டி முழுக்க பரவி இருக்க தன்னோட ட்ரீ பிரான்ச் அப்புறம் வேர்களை மொத்தமா கண்மூடித்தனமா கண்ணா பின்னு அடிக்குது. உன்னோட ஃப்ரெண்டுக்கும் இங்கே நான் சமாதி கட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹியூகோ ஆட்டர்ஸும் சுஞ்சேவும் இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க எல்லா பில்டிங்கையும் அவங்க மேல கொலாப்ஸ் பண்ணி விடுது. என்ன தப்பா எடை போட்டீங்க? யாரு? நாங்களா? நீ தாண்டா எங்களைய தப்பா எடை போட்ட. Royal skill, Sun God's ring. ஃபுல் சன் காட் பவரையும் உள்ளடக்கின ஹியூகோ ஆட்டர்ஸ் அவரோட ராயல் ஸ்கில்லை யூஸ் பண்றாரு. அது என்னோட பவர், திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் மிஸ்ட் தன்னோட வேர்கள் பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே ஹியூகோ ஆட்டர்ஸ் மேல ஏவி விடுது. ஹியூகோ ஆட்டர்ஸ் தன்னோட கைகளை உயர்த்தி ஸ்கை ரேடியன்ஸ்ங்கிற தன்னோட இன்னொரு சக்தி வாய்ந்த பவரை யூஸ் பண்ணி பிளட் மிஸ்டோட பிரான்ச்சஸ் வேர்கள் எல்லாத்தையுமே சாம்பலா சூரிய வெப்பத்துல எரிக்கிற மாதிரி எரிச்சு தள்ளிடுறாரு. இப்ப தெரியுதா யார குறைச்ச இடம் போட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு லீஜியானு பிளட் மிஸ்டோட மண்டையிலே மாங்குன்னு அந்த சிசரை வச்சு கொத்துறாரு. நான் ஒன்னும் முடிக்க போறது இல்ல, அதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கெட் ஹிட் ஸ்கில்ல யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணணுமே லீஜியான் இருந்த இடத்துக்கு ஹியூகோ ஆட்டர்ஸ் ஸ்வாப் ஆயிராரு. ஓய் ஹியூகோ, இந்த தாட்டி அவனை ஒழுங்கா முடிச்சிரு. லீஜியான் இப்படி சொன்ன உடனேயே ஹியூகோ ஆட்டர்ஸ் லீஜியானோட அந்த சிசர் அந்த 2 பொருளை எடுத்து இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சா மாதிரி ஹியூகோ ஆட்டர்ஸ் பிளட் மிஸ்டோட மண்டையிலேயே இறக்குன்னு இறக்குறாரு. ஹியூகோ ஆட்டர்ஸ்க்கு சுஞ்சே தான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பழி போட்டு அழுதது ஞாபகம் வருது. அன்னைக்கு அவரு சுஞ்சே கிட்ட சொல்ல முடியாம தவிச்சு வெளியே கதவுக்கு நின்று அழுதத இன்னைக்கு அவரு வாய் விட்டு வெளியே சொல்றாரு. இல்ல சுஞ்சே, அது உன்னோட ஃபால்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகோ ஆட்டர்ஸ் தன்னோட ஃபுல் சன் காட் பவரை யூஸ் பண்ணி பிளட் மிஸ்ட் மேல க்ளோஸ் ஷார்ட் ரேஞ்சில ஏரோவை விடுறாரு. ஏரோ விட்ட அடுத்த செகண்டே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு தீப்பிழம்பு பிளட் மிஸ்ட் மேல சராமாரியா பொழியுது. அடுத்த செகண்டே பிளட் மிஸ்ட் சாம்பலா காத்தோட காத்தா கலந்துருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு பெரிய குழி ஏற்படுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடந்ததை பத்தி ஹியூகோ ஆட்டர்ஸும் லீஜியானும் பேசிக்கிறாங்க. அப்போதைக்கு லீஜியான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதுகுல இருந்து ஒரு பெரிய கிறிஸ்டல் பாலை எடுக்கிறாரு. அந்த கிறிஸ்டல் பால் பார்க்க ப்ளூ கலர்ல இருக்கு. அதுல தன்னோட ஒஃபிஸ்கஸோட பவரை யூஸ் பண்ணி அதோட மெர்ஜ் பண்ணி அந்த கிறிஸ்டல் பாலை சில்லா நொறுக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா
அந்த கிறிஸ்டல் பாலுக்குள்ள அந்த பிளட் மிஸ்டால உள்வாங்கப்பட்ட எல்லா மக்களோட ஆத்மாக்கள் இருக்கு. அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் உலா வருது. அந்த ஆத்மாக்கள் எல்லாமே மறுபடியும் தங்களோட ஓனர், அதாவது அந்த மக்களோட உடம்புக்கே மீண்டும் போய் சேர்ந்துருன்னு லீஜியான் சொல்றாரு. அந்த இடத்துக்கு ஓடி வந்த சுஞ்சே லீஜியான்ட்ட கேட்கிறான், அப்ப எல்லாரும் கண் முழிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்கிறான். லீஜியான் சொல்றாரு, அஃப்கோர்ஸ் அந்தந்த சோல்ஸ் அந்தந்த ஓனர்கிட்ட போய் சேர்ந்தோடனே அவங்க எல்லாரும் சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்க அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோனுமே சுஞ்சே முகத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் வருது. பை த வே, இன்னைக்கு உன்னோட பர்த்டே நான் கேள்விப்பட்டேன். நான் சொல்றதுக்கு லேட்டா இருந்தாலும் இதை என்னோட கிஃப்டா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லீஜியான் ஹாப்பி பர்த்டே சுஞ்சே அப்படின்னு சொல்றாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு போவே ஆகணும். இல்லாட்டினா நான் உங்களை விட மாட்டேன். இல்லாட்டினா பார்த்துக்கோங்க, ஹியூ ஆர்டர் சொல்லி உங்கள் மேலே ஒரு அம்பை ஏவி விட சொல்லிடுவேன். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ரேட் பண்ணிட்டு போகணும். என்னன்னா, நான் 10க்கு எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க? இப்போ வந்து நான் வந்து என் வீடியோவுக்கு வந்து நான் 10க்கு 9ன்னு கொடுப்பேன். ஏன்னா நான் அதில் நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க? ஹானஸ்ட்டாக கொடுக்கணும். சும்மா 10க்கு 10 10க்கு 100ன்னுலாம் அடிச்சு விடக்கூடாது. 10க்கு நீங்கள் எவ்வளோ உங்கள் மனசாட்சி தொட்டு ஒரு ரேட்டிங்கை கொடுத்துட்டு போயிருங்க கைஸ். ஓகே, தேங்க்யூ.